ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆவலோடு கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையினாலே உங்கள் மத்தியிலே இருந்து தேவ வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக, தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக இந்த அருமையான சபையின் போதகருக்கும் மற்றவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இந்த கால வேளையில நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தெளிவான வேத வசனங்களின் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் திருப்பணியிலே அல்லது மிஷன்ஸ்ல அவருடைய ஒத்தாசையும் அவருடைய கிரியையும் எப்படி நடக்க வேண்டும், அதை தேவன் என்னிலே உங்களிலே எப்படி செய்ய வாஞ்சிக்கிறார் என்பதை குறித்த ஒரு தெளிவை வேத வசனத்தின் அடிப்படையிலே பேசும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அதை குறித்த தெளிந்த காரியங்களை கொஞ்சம் தெரியாத கோணத்திலே பார்க்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். எல்லா வசனங்களும் நீங்கள் கேள்விப்பட்ட வசனங்களாக இருந்தாலும் தெரியாத கோணத்திலே சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். இந்த 3 நாட்களும் நாம் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவனிடத்திலிருந்து தேவ தரிசனத்தை பெற்றவர்களாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற நம்மோடு கூட தேவன் பல கோணங்களிலே இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். நேற்றைய சாயங்காலத்திலே நான் உங்களோடு கூட ஆண்டவர் ஏசாயாவுக்கு தந்த தரிசனத்தை குறித்து பேசினேன். இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக நம்மத்திலே கிரியை செய்ய விரும்புகிறார் என்பதையும் அதன் மூலம் தன்னுடைய பணியை எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து தெளிவான ஒரு போதனைக்குள்ளாக உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் கொஞ்சம் தெரிந்த வசனங்கள் ஆனாலும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை தேவன் யாருக்கு கொடுத்தார் என்பதை கொஞ்சம் நான் முதலாவது விளக்க விரும்புகிறேன். Even though you know the picture, but I would like to narrate it put it in such a way so that you can have a better understanding about this incident. ஆண்டவர் தான் இந்த காரியத்தை இந்த உலகத்திலே முடித்துவிட்டு பிதாவினிடத்திலே போகிறதற்கான ஒரு வேளையிலே அவர் அழைத்த 11 சீஷர்களையும் குறித்திருந்த மலைக்கு கொண்டு போனார் என்று 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். I would like to take a study and lead it to into fullness. தெளிவான ஒரு வசனத்தின் அடிப்படையில் உங்களை நான் சில அனுபவங்களுக்குள் எடுத்து செல்வதற்கு வாஞ்சிக்கிறேன். அந்த 11 பேருடைய நிலைமையை கொஞ்சம் மனதிலே கொண்டு வாருங்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய், அதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், அதை இங்கே சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று போட்டு go into all the worlds என்று சொல்லுகிறார். தன்னுடைய பெரிய திட்டத்தை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போது நீங்கள் தான் அதை செய்ய போகிறீர்கள் என்று சொல்கிற அந்த 11 பேரை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Purposely Jesus chose all the 12 disciples from Galilee. ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தபோது தனக்கு ஒரு சின்ன குழு தேவை என்பதை முதலாவதே அவர் ஆரம்பித்த போதே அவர் வாஞ்சித்த போது அவர் தெரிந்து கொண்ட மக்கள் யார்? 12 பேரும். ஒருவன் காட்டி கொடுத்து விட்டான், அவனை குறித்து பின்னதாக பார்ப்போம். அந்த 12 பேரும் கலிலேயர்கள்.
அதைத்தான் பெந்தேகோஸ்தே நாளிலே கலிலேயர்களாகிய இந்த மனுஷர் என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு கூட பார்க்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள். For so many years from the day of Abraham, ஆபிரகாமின் நாட்களில் இருந்து கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பினதில்லை. Never a prophet was raised from Galilee. நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால தான் இயேசுவை குறித்து பேசும்போது அங்கே நிக்கோதேமு சொன்னா, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை ஐயா, உங்களுக்கு தெரியுமா? Never a prophet or the voice of God was listened from Galilee. Never. ஒரு நாளும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து, நன்மை வரக்கூடாத ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் ஸ்பெசிபிக்காக பர்பஸாக 12 பேரை தன்னுடைய டீமாக எடுக்கிறதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் படித்தவர்கள் அல்ல என்பதையும் வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மத்தேயு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தனால கொஞ்சம் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கலாம், I don't know. ஆனால் பேதுருவும் யோவானையும் பார்த்து பின்னதாக அவர்கள் பெரிய அற்புதத்தை செய்த போதிலும் கூட அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இயேசுவோடு இருந்ததுதான் முடியும், மற்றபடி அதர்வைஸ் there is no qualification. இவர்கள் படிப்பு அறியாதவர்கள். They were ordinary fishermen. Most of them were ordinary fishermen. அந்த 12 பேர்ல 3 பேரை வைத்திருந்தாரே, அவர்கள் யார்? யாக்கோபு, யோவான், பேதுரு. 3 பேரும் fishermen. Uneducated fellows, rugged fellows. Can you just imagine? முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் சரியில்லை, அடுத்தால எஜுகேஷனும் சரியில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் பலஸ்தீனாவை விட்டு வெளியே போகவே இல்லை. நான் வரும்போது வாரணாசி ஏர்போர்ட்டில் என்னுடைய மனைவி பக்கத்தில் இருக்கிற அந்த புக் ஸ்டாலில் போய் கொஞ்சம் பார்த்து, அங்கே இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தார்னு ஒரு புஸ்தகம் இருக்குது டேடி அப்படின்னு கேட்டாள். நான் சொன்னேன், நாம் 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வேதத்தில் சொல்லாதனால அந்த நாளில் இந்தியாவில் வந்து போய் இங்கே இருக்கிற சாதுக்கள் இடத்துல போய் கற்றுக்கொண்டு போனார் என்று எழுதியிருப்பான். அதற்கு பிறகு உயிர் தெழுந்த பிறகு இங்கே வந்து காஷ்மீரில் செத்தான் என்று எழுதியிருக்கிறான்னு ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகமாக தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் நான் அதை பார்த்தேன். தட் வாஸ் த புக் ரிட்டன் பை எ ஜெர்மன், ஒரு ரிசர்ச் ஸ்காலர் எழுதின ஒரு புஸ்தகம். நீங்கள் அறிந்திருக்கலாம் ஒருவேளை. நன்றாய் கவனியுங்கள். இயேசு காஷ்மீருக்கு வந்தார், செத்தார் என்று சொல்லி சில காரியங்கள் சில புஸ்தகங்களிலே தவறான காரியங்கள் எழுதப்பட்டிருந்த போதிலும் 12 வயதிலிருந்து 30 வயது வரை அவர் எங்கே இருந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்தியாவில் வந்து இங்கே இருக்கிற நிர்வாண சாமிகளிடத்தில் அவர் கற்றுக்கொண்டார் என்றும் சொல்லுகிற அந்த பைத்தியக்காரத்தனமான எண்ணங்கள் வேதத்தில் எங்கேயும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகவில்லை, சொல்லப்பட தேவையும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். அப்படிப்பட்ட இயேசு பலஸ்தீனாவை விட்டு போகாதவர், வெளியே போகாதவர், தன்னுடைய சின்ன நாட்டை, குட்டி நாட்டை விட்டு வெளியே போகாதவர். இந்த 12ல 1 அவுட்டு 11 பேரை கூட்டி வச்சு, எப்பா நான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் கொடுக்குறேன், ஒரு பெரிய மிஷன் கொடுக்குறேன், ஒரு பெரிய காரியம் கொடுக்குறேன், முழு உலகத்துக்கும் நீங்க தான்ப்பா பொறுப்பு, நீங்க தான் இவங்களை எல்லாரையும் சீஷராக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் கொடுக்கறதுன்னா நீங்க நினைப்பீங்க அந்த ஆளுக்கு மேல ஒன்றும் இல்லைன்னுட்டு. Will any man choose these 11 people, those who are uneducated, no proper background, அவங்கள கூப்பிட்டு முழு உலகத்துக்கான ஒரு பிளானை கொடுத்து போங்கப்பா அப்படின்னு நினைச்சுறாரு? நான் அந்த 11 பேர் கூட்டத்தில் இருந்தேன்னா நம்முடைய கமிட்டிகளில் பேசப்படுகிற முதல் வார்த்தை என்னது? எவ்வளவு பணம் இருக்கிறது? எனி ப்ராஜெக்ட் உடனே ஃபர்ஸ்ட் ட்ரெஷரர் தான். ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? ட்ரெஷரர் கமிட்டட் சூசைட். எவ்வளவுயா பேங்க் பேலன்ஸ்? ஆளே போயிட்டா, இனிமே பேங்க் பேலன்ஸா? ஜூடாஸ் வாஸ் தி ட்ரெஷரர். அந்த டீமுக்கு ஜூடாஸ் அவர்கிட்ட கேட்ப, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட கொடுக்குறீர, உலகம் எங்கும் போய் சொல்றீர, எவ்வளவுயா பணம் வச்சிருக்கிறீரு? உமக்கு வரி கட்டணும்னாலே நாங்க மீன் பிடிக்கணும். நல்லா கவனிங்க. உமக்கு வரி கட்டணும்னாலே
நீர் என்ன சொன்னீர்? போய் மீனை பிடிப்பா, வாயத்தர அதுக்குள்ள இருக்கும், உனக்கும் எனக்கும் கட்டுன்னு சொல்ற ஆளு நீர். உங்கள்கிட்ட காசும் கிடையாது. சரி, வீடாவது வச்சிருக்கிறீர், ஒரு ஆபீஸ் பில்டிங் போடுற மாதிரி. நரிக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, எனக்கு தலை சாய்க்கவே இடம்லான்னுட்டீரு. உமக்கு சாப்பிட்றது கூட எவன் வெட்டியாவது பார்த்து அங்கே போ, தண்ணியை தூக்கிட்டு வரோம், அவன் பின்னால் போ, அவங்க மேலே ஒரு எவ்ரிதிங் யூ ஆர் லிவிங் ஆன் ஃப்ரீ சர்வீசஸ். உமக்கு ஒரு ஆஃபீஸ் கிடையாது, உமக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடையாது, உமக்கு ஒரு சரியான அட்ரஸும் கிடையாது. எங்களை பார்த்து உலகம் எங்க, நீரே ஊரை விட்டு வெளியே போன ஆள் இல்லை. அந்த 12 பேருக்குள்ள என்னதான் கொஸ்டின் எழுந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த 11 பேருக்குள்ள, how come Jesus you are giving us such a big task, going to all the world? எப்படி முடியும்? நாங்க படிக்கவும் இல்லை, என்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. நீர் உயிர் தெழுந்த பிறகு எனக்கு தரிசனம் தந்தா கூட நாங்க மீன் பிடிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். ராத்திரி வந்து முழுசு மீன் பிடிச்சு ஒன்னையும் பிடிக்க முடியல. ஏன்னா 3 வருஷத்துல இருந்த அந்த சின்ன கலையும் போச்சு. We lost our art of fishing. அதுக்கு முன்னாடி ஒழுங்கா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம், உம்ம பின்னால போய் இருந்ததும் போச்சு நொல்ல கண்ணா. அந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். எங்களை பார்த்து உலகம் எங்கும் போன்னு சொல்லி ஆண்டவரே. Just think of it. இந்த நாள்ல ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்ஸ் பேசும்போது சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து பெரிய கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி வச்சிருந்தார். ஒருத்தர் டிவியில் அடிக்கடி வராரு, நீங்களும் பார்த்துருக்கலாம். இயேசு கிறிஸ்து பெரிய 70 பேரை டக்குன்னு அனுப்புறாரு. அதெல்லாம் எப்படி ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருப்பாரு? 5000 பேருக்கு சோறு போடுறாரு. பெரிய ஆளியா, பெரிய பணக்காரு. கையால தைக்கப்படாத ஒரே நெய்வால நெய்த அந்த காடையை உறுத்தி இருந்தாரு இயேசு. அதனால பெரிய ஐஸ்வர்யவானெல்லாம் சொல்லி ஜனங்களை புத்தி கெட்டு போக வைக்கிறார்கள். But nowhere in the Bible my Jesus handled money at all. பெத்தானியாவிலிருந்து வராரு, அவருக்கு பசி உண்டாயிற்று. எப்பா பழம் ஏதாவது இருக்குதான்ட்டு அத்தி மரத்தை போய் பார்க்குற ஆளு. நல்லா கவனிங்க. He never left a bank balance. ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடையாது. He never left a system, a strategy even. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இவங்களை கொண்டுதான் நான் முழு உலகத்தையும் தொட போறேன். அவங்களை விசுவாசி ஆகிறது மாத்திரம் இல்லை, அவங்களை சீஷனாக்க போறேன். எல்லா ஜாதிகளையும் சீஷராக்கிறதுக்கு ஆண்டவர் அவர்களை நம்புகிறார். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை நம்புறாரு. சொல்லுங்க. சிலருக்கு நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லை, அவருக்கு நான் என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லை. ஐயா நல்லா கவனிங்க. இவங்களுடைய நிலைமையை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை, நான் நம்முடைய சப்ஜெக்ட் வேறு. பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க இன்னும் கொஞ்சம் உயிர் தெழுந்த இயேசுவை தரிசித்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதே அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 17வது வசனம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இன்னும் கைய போட்டு பார்த்த பிறகும், அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ண பிறகும், ஒரு ஆவிக்கு மாமிசமும் எலும்பும் இருக்காதேன்னு சொன்ன பிறகும் நம்ப மாட்டல. என்னடா, இஸ் இட் பாசிபிள்? செத்தவர் உயிரோடு எழும்புவாரா? ஆண்டவர் என் கையை தொட்டு பார்ப்பா, என் காலை பார்ப்பா, என் விழாவை பார்ப்பான்னு தொட்டு பார்க்க வச்சுட்டாரு. சிலரோ, they were not great believers, I want to tell you. இன்னும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் அவருடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். 8வது வசனம். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். அங்க கூட்டம் முழுவதுமே இதே இதுலதான் இருக்குது பாருங்க. நல்ல வாசிங்க 11வது வசனம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவளுக்கு காணப்பட்டார் என்றும், அவளுக்கு காணப்பட்டார் என்றும்,
அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. 13வது வசனம். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. 14வது வசனம். அதன் பின்பு 11 போஜன பந்தியிருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தமும் அவர்களுடைய அவிசுவாசத்தை அவிசுவாசமுள்ள காரியத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். 15வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய். நான் உங்களை கேட்கிறேன், how many will entrust a mission or a job or a strategy or a program to a bunch of people those who never believed, in spite of repeated testimonies, never wanted to have a soft and gentle heart, never wanted to have a faith. அவிசுவாசம், இருதய கடினம், நம்பவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பஞ்சுக்கு உங்க கையில இருக்கிற பெரிய திட்டத்தை கொடுப்பீங்க. நீங்க ஒரு சிஓ ஆஃப் அ கம்பெனின்னு வச்சீங்க, இன்டர்நேஷனல் டைரக்டரை நீங்க ரெக்ரூட் பண்றீங்க. சிங்கப்பூர்ல இருக்க ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய சிஓ, நீங்க இன்டர்நேஷனல் ஆளை நீங்க ரெக்ரூட் பண்றீங்க. அவன் உங்களை நம்பவும் மாட்டேங்கிறான், உங்க மேல ஃபெய்த்தும் இல்லை, உங்க கம்பெனி மேலேயும் ஃபெய்த் இல்லை, கம்பெனி கிட்ட காசும் இல்லை. நீங்க அவனை கூட்டி நீ தான் இன்டர்நேஷனல் டைரக்டர்னு சொல்றான் சொன்னீங்கன்னா அவன் ஏற்றுக்கொள்வானா இல்லைன்னு நீங்க அவனை ஏற்றுக்கொள்வீங்களா? No, I would never recruit such a person. நல்லா கவனிங்க. இது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், ஆமா, இது காணாக்குறைக்கு வெளியே போறதுக்கே பயப்படுறான். கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து. எதுக்காக கதவை பூட்டிக்கிட்டு இருக்கான்? ஜஸ்ட் வெளியில இருக்கிற ஆளுங்களை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியமும் கிடையாது. சரி, இயேசு வந்தாரு, நடுவே நின்று போதும் அவங்களுக்கு சொன்னாரு, உங்களை மேல அபிஷேகம் ஊதுறேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் செஞ்சுட்டு போன பிறகும் மறுபடியும் பாருங்க 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. 8 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, இவனுக்கு அவுட் சைடு வேர்ல்ட பார்க்கறதுக்கு தைரியமே இல்லை. சொந்த ஊர்லயே அக்வைண்டட் பீப்புளையே பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. எப்படிதான் இருப்பான்? ஒருத்தன் உள்ள பூட்டு வந்துட போறான், எவனாவது வந்துட போறான். அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து ஆண்டவர் உலகமெங்கும் போங்கப்பா, சுவிசேஷம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னார்னா நீங்க நினைப்பீங்க இவருக்கு என்னமோ மூளை கெட்டு போச்சா? That was a condition. 3 வருஷம் கூட இருந்து ட்ரைனிங் கொடுத்திருந்தாரு, உயிர்த்தெழுந்த காட்சி கொடுத்திருந்தாரு. பேதுருவை கொஞ்சம் பாருங்க, பிரதான சீஷன் சொல்ற ஆளு. 21வது வசனம், 21வது அதிகாரம், 21வது அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இந்த வசனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்களோ தெரியாது. என்ன பொறுத்த மட்டும் நான் கொலோக்கியல் தமிழ்ல சொல்லணும்னா கோமளம் கூட பாய்ச்சல. 3 வருஷம் ஆச்சு, சட்டை போட கூட தெரியலையா. அவர் கத்தர்னு சொன்னோன்னே மேல் சட்டை எங்கேயும் என்னத்தை எடுத்தான். நாங்க ஹிந்தி பாஸ்டர் ஒருத்தரோட நானும் மனைவியும் அவரும் இருந்தோம். அவரு எங்க வீட்டுக்கு பின்னால திறந்த வழியில குளிக்கிற பழக்கம் உண்டு.
பின்னால் ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் ஏரியா உண்டு, அதில் ஒரு பைப் இருக்கும். அவர் சட்டக்கிட்ட போடாமல் இருக்கிறதுக்கு குளிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அவர் சும்மா அந்த கதவு பூட்ட முடியாமல் இருக்கும், அதில் ஒரு அது ஒரு லாக் உண்டு, அதை பூட்ட முடியாது. அவர் அதனால் பாட்டு பாடிட்டு தான் குளிக்கணும். அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக அவர் குளிக்கிறாருன்று அன்னைக்கு மறந்துட்டார். எங்கள் கூட ஒரு மெட்ராஸ்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவருக்கு தெரியாது இந்த கதைகள்லாம். அங்கே ஒரு பாட்டு பாடும்போது உள்ளே போகக்கூடாதுன்னுட்டு அவர் நினச்சார் பாட்டு உற்சாகத்தில் பாடுறாருன்னுட்டு. இது லாக் பண்ணலை. இவர் டக்குன்னு திறந்த உடனே என் மனைவியுடைய பெட்டி கோட்டாங்கிறது அதை எடுத்து மாட்டிக்கிட்டாரு. தட் இஸ் எக்ஸாக்ட்லி தட் ஹேப்பன். இதே காரியம் திடீர்னு பார்த்தா பாவடை கட்டிக்கிட்டு நிற்கிறார் பாஸ்டர். சேம் திங் தட் வாஸ் பீட்டர். கர்த்தர்னு சொன்னோடனே மேல் சட்டை எடுத்து கட்டிக்கிட்டு நிற்கிறான். சட்டையும் போட தெரியாது, பயப்படுறவன், நம்பக்கூடாதவர்கள், பயந்து நடுங்குகிறவர்கள், வெளி உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் இல்லாதவர்கள், பணமும் இல்லை, ஆபீஸும் இல்லை. இவர் வேற லீடர் வேற போறேங்கிறாரு. போகும்போது உலகமெங்கும் போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, எல்லாரையும் சீஷராக்குங்கன்னு சொன்னாரு. அந்த ஆட்கள் தான் உலகத்தை கலக்கிட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? That little bunch of 11 people, totally unqualified, ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் உலகத்தையே கலக்கி இன்னைக்கு எந்த ஊர்லயா இயேசுவினுடைய நாமம் சொல்லப்படல? கடந்த மார்ச் மாதத்துல சவுதி அரேபியா போயிருந்தேன். சவுதி அரேபியாவில் ஜெட்டாங்கிறது தான் ஓல்டு கேபிட்டல் ஆஃப் சவுதி அரேபியா. இப்போ ரியாட், முன்னால் ஜெட்டா. என்னை கூட்டிகிட்டு போனவங்க ஒரு சர்ச்சை காட்டினாங்க. மேலே கூரை கிடையாது, பெரிய ஒரு கேம்பஸ், சுற்றி வெராண்டா, கூரை இல்லாத அந்த பில்டிங்கை இன்றைக்கும் முஸ்லீம்கள் தொடுவதுக்கு பயப்படுறாங்க. Go to your website and see. That was a church years back. No function, nobody goes. Still, people are so afraid to touch that church building in Saudi Arabia, which is 90 kilometers from Mecca. மெக்காவிலிருந்து 90 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு சர்ச்சை தொடுறதுக்கு பயம். ஏன்னா ஆண்டவருடைய சபையை அந்த மனுஷர்களை கொண்டு உலகமெங்கும் ஸ்தாபித்து விட்டார் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவங்களை நம்பினதும் இவங்களை ட்ரஸ்ட் பண்ணதுக்கும் காரணம் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்க உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. That's a simple investment Jesus made on his disciples to reach the whole world. இன்னைக்கு நம்ம அநேக சபைகளில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி, what is our budget? Where from the money will come? Who will be the missions director? Who will be the chairman of missions? Have we ever traveled outside? இயேசுவே வெளியில போகாத ஆளு உலகமெங்கும் போங்கன்னு சொல்லிட்டு இந்த 11 பேர் நம்பினார்னா நீங்க அவங்கள காட்டிலும் far 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 qualified, better placed, having money, having capacity, and still you are trusting God. God can do it through you. நான் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லிட்டு நான் அங்கே உள்ள வர்றேன். I was such a timid boy when I was a boy. Very timid. யாராவது சொந்தக்காரங்க அப்படி வர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா எங்கேயாவது சந்துக்குள்ள புகுந்து ஓடிடுற ஆளு. Never faced my people. Never. Such a timid boy. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பிறந்தது 4 தங்கச்சி மாரோட. எங்கள் அம்மா டீச்சராக இருந்ததுனால வெளியே விட்டா என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேச படிச்சிருவான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலை. சின்ன வயசில் கையை பிடிச்சிட்டே ஸ்கூலுக்கு டீச்சர் இல்லையா, அதனால கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் நான் பார்த்த உலகம்லாம் கேர்ள்ஸ் உலகம்தான். நான் கிரிக்கெட் பேட்டை பிடிச்சதும் கிடையாது, வெளியே போய் பெரிய விளையாட்டு வீரனாக மாறலை. நான் விளையாடினெல்லாம் தாயம் போட தெரியும்.
பல்லாங்குழி விளையாட தெரியும். ஏன்னா இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க விளையாட்டு. அவ்வளோ விளையாட்டையும் அப்படித்தான் ஆடுற ஆள். இப்படியே வளர்க்கப்பட்டதுனால until I was in 5th standard I was such a timid boy. அந்த 5ல் விளையாது 50ல் விளையாதுங்கிறதுனால 5ல் போட்ட காரியம்தான் அப்படி இருந்தது. But today I can face anybody with a gun. I have faced many times. எத்தனையோ பேர் கன்னை வச்சு என்னைய சுடுறதுக்கு எத்தனை முறைகளில் ட்ரை பண்ணியிருக்காங்க பீகாரில். எங்கேயா தைரியம் வந்துடுச்சு, எங்கேயா இப்போ பெரிய தைரியம் வந்துடுச்சு. சின்ன வயசுல அவ்வளோ பயந்து நடுங்கின ஒரு மனுஷனுக்கு சொந்தக்காரங்களையே உறவினர்களையே பார்க்க கூடாத ஒரு மனுஷனுக்கு எங்கேயா தைரியம் வந்துச்சு? ஒரே ஒரு காரியம்தான். I received the anointing of the Holy Spirit one day. என் கூட இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க, அண்ணன் இருந்தாருன்னா சிங்கம்பா. நான் இப்பதான் சிங்கமா இருந்தேன், முதல்ல அசிங்கமா தான் இருந்தேன். How it came? It's because of the anointing of the Holy Spirit. பேதுரு உன் கூட சாவறதுக்கெல்லாம் ரெடின்னு உடனே எல்லாம் இயேசுவுக்கு நடந்ததை பார்த்தான். இவரையே இப்படி அடிச்சுட்டானுங்க, நம்மளை விடுவானுங்களான்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை கேட்டா கூட எனக்கு தெரியாது, வேற ஆளு என்னையே மாதிரி தான் இருப்பான் எங்க பெரியப்பா மகன் ஒருத்தன் அப்படிங்கிறான். தண்ணி தூக்கிட்டு போறவர்கிட்ட கூட பயந்து சாகுறான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வந்த போது அதே எருசலேமில் நின்று கொண்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே. வாட் a declaration. எங்க இருந்து வந்துச்சு? பயம் போயிற்று. இப்ப சொல்றான், பொண்ணு வெளியும் இல்லை, ஆனா உள்ளதை தர்றேன். ஆமா, I don't have gold and silver, but I give what I have. I have something extraordinary. இந்த அஷூரன்ஸ் எப்பயா வந்துச்சு? எங்கயா வந்துச்சு? எப்படிப்பட்ட பேதுரு தெரியுமா? அபிஷேகத்துக்கு முன்னால பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஒன்னு ஒருத்தன் கட்டி கூட்டிட்டு போவான், உனக்கு வயசாகும் போது நீ விரும்பாத இடத்துக்கு போவான். உடனே கேட்கிறான், இவனை பற்றி என்ன? எப்பவுமே அடுத்தவங்களை பற்றி என்னங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறாள். நம்ம கதை தான். Such a small fellow, such a weakling become bold enough to declare, you murdered the life giver. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே. எங்க இருந்தியா வந்துச்சு இந்த தைரியம்? எங்க இருந்தியா வந்துச்சு இந்த தைரியம்? நல்லா கவனிங்க. என்னுடைய செய்திகள்ல ஒரு செய்தியில நான் சொல்லியிருக்கலாம், நீங்க கேட்டிருக்கலாம். நான் இங்க சொல்ல விரும்புறேன். 127 பிளாக், அதுக்கு ஒரு நக்சலைட் லீடர் இருந்தான். 127 பிளாக். அவனை கேட்காம அவனை தொடாம எந்த காரியமும் அந்த ஏரியாவில் நடக்க முடியாது. மத்தியானம் 11 மணிக்கு எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் கட்டி தூக்கிட்டு வந்து அவன் ஒரு அரச மரத்தின் கீழே இருந்து அவனை தூக்கால அடிக்கிறத எல்லாரும் பார்க்கும்படியா அடிக்கிற அப்படிப்பட்ட ஆள். பிபிசி ரேடியோ மூலம் பீகார் கவர்மெண்ட் அவன் தலையை குறித்து வைத்திருந்த ரான்சமை டிக்ளேர் பண்ணிச்சு. such a terror. அவன் பேர் சுசில். நல்ல கவனிங்க. Even day before yesterday, before I left here for Singapore, I received a small letter from him. சுசில் terror, பயங்கர terror. பிபிசி ஆல் இண்டியா ரேடியோல இல்ல, பிபிசி ரேடியோல அனௌன்ஸ் பண்ணி அவன் தலைக்கு இவ்வளவு காசு வச்சிருக்கோம் பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சுசில் என்னுடைய ஊழியக்காரர் ஒருவரை சந்திச்சு, உங்க டைரக்டரை நான் பார்க்கணும் என்று சொன்னான். ஒரு ஃபங்க்ஷன் சம்பந்தமாக நான் அந்த மலைக்கு போயிருந்தேன். அவர்கள் ஒளிந்திருக்கிற அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அவன் ஒரு மரத்தை குறித்திருந்தான். உங்க டைரக்டர் என் கூட வந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், பத்திரமா வர சொல்லு, யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது, அவர் தனியாக தான் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தான். நான் சொன்னேன், என்னுடைய ப்ரோக்ராம் படி நான் 2 மணி நேரம் தர முடியாது, 45 நிமிஷம் தான் தர முடியும் என்று சொல்லி அவனிடத்துல சொல்லி அனுப்பிவிட்டு
நான் 45 நிமிஷம் வருகிறேன் சொல்லி நான் தனியாக கிட்டத்தட்ட என்னுடைய மக்களை விட்டுவிட்டு 1 கிலோமீட்டர் நான் நடந்து போய் அவன் குறித்திருந்த மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தான். நான் நேர போனேன், தனியாக போகிறேன். நல்லா கவனிங்க, அடர்ந்த காட்டுக்குள்ள எல்லாரும் அவங்க மிலிட்ரியே போகிறதுக்கு இந்தியாவில் கோப்ரா ஃபோர்ஸ்ன்னு இருக்காங்க, அந்த ஃபோர்ஸே போகிறதுக்கு பயப்படுற இடத்துல நான் தனியாக அந்த மனுஷனை மீட் பண்ண போகிறேன். அவன் அங்கே நின்றுட்டு இருந்தேன், என்னையே பார்த்தான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நான் அவனை நோக்கி வர்றேன். நான் போன உடனே அவன்கிட்ட எப்படியாவது ஃப்ரெண்ட்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவனை போன உடனே ஒரு ஹக் பண்ணி, ஹவ் ஆர் யூ பிரதர், எப்படி இருக்கீங்க அப்படின்னுட்டு, சகோதரனே எப்படி இருக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஹக் பண்ணேன். பின்னால் 2 AK-47. நல்லா கவனிங்க, ஐ எம் நாட் டெல்லிங் எ ஸ்டோரி, ஐ எம் டெல்லிங் an exact thing. A timid boy when I was young. நல்லா கவனிங்க, never touched the cricket bat. அப்போ புரிஞ்சுங்க என்னை பற்றி என்னன்னுட்டு. நான் போய் தொட்ட உடனே அவன் போங்க போங்க போங்கங்கிறான். அவன் வாயை திறந்து சொல்லலை, கையால் சொல்கிறான். நான் சொன்னேன், நீ 2 மணி நேரம் பேச கேட்ட, நான் 45 நிமிஷம் தர்றேன்னே, இப்போ போங்க போங்கன்னு சொல்கிறிய அப்படின்னு சொல்கிறேன். மறுபடியும் நீ செய்ய காட்டுறான், போங்க போய்ங்கன்னு. ஐ தாட் ஏதோ போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு போல், அதனால் போலீஸ் வருது, அதனால் என்னை விரட்டுறான்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். நான் பேசலை, ஒரு வார்த்தையும் பேசலை. நெக்ஸ்ட் வீக் அங்கே இருக்கிற ஊழியக்காரர் என்கிட்ட வந்தார். அண்ணே, அந்த ஆள் நீங்கள் தொட்ட உடனே அவனுக்கு வாயை ஒட்டி போச்சான். என்கிட்ட வந்து கேட்டான், அவர்கிட்ட என்னப்பா இருந்தது, அவர் என்னை தொட்டதான் செஞ்சார், வாயே ஒட்டி போச்சுது, பேசவே முடியல, அவர் என்ன வச்சுருந்தான்னு சொன்னோடனே என் ஊழியக்காரர் சொன்னாராம், அவர் ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன். அது என்னது அபிஷேகம் அப்படின்னோடனே, இதுதான் இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சுவிசேஷத்தை கொடுத்த உடனே படித்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். நல்லா கவனிங்க, நான் சின்ன அதை கொஞ்சம் முடிச்சிடுறேன் அந்த ஸ்டோரியை. அதுக்கு பிறகு டெல்லியில் ஒரு யமுனாவனுடைய கரையில் இருந்த ஒரு அண்டர் கிரவுண்டில் 6 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஹேட் அ மீட்டிங். எப்படி நம்ம நெட்வொர்க்காக இந்தியாவை அட்டாக் பண்ணலான்னுட்டு. ஹி ஸ்டுட் அப் அண்ட் செட், நம்ம நினைக்கிறோம் துப்பாக்கியால் இந்தியாவை பிடிக்கலான்ட்டு, ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இயேசுவையும் அவருடைய ஆவியானுடைய பிரசன்னத்தினாலும் கண்டுபிடிப்பேன். அந்த இடத்துல டிக்ளேர் பண்ண உடனே இவன் ஒரு பெரிய லீடராக இருந்ததுனால, அவனுக்கு எல்லாம் சீக்ரெட்டும் தெரிஞ்சதுனால அவனை கொல்லணும்னுட்டு அவனுக்கு பாய்சன் கொடுத்தாங்க சாப்பாட்டில். அவன் ஹி பிகம் அ ப்ளூ, டாப் டு பாட்டம் அவன் ப்ளூ ஆயிட்டான். செத்து உடனே யமுனையில் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் லைட்டாக ஒரு கான்சியன்ஸ் வந்திருக்கு, இயேசுவேன்னு கத்தியிருக்கான். அந்த பாய்சன் போயிடுச்சு. டெல்லியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த எங்கள் வீட்டுக்கு கதவை ராத்திரி 10:30 மணிக்கு வந்து தட்டுறான். வந்து சொல்கிறான், இயேசு உயிரோடு இருக்கிறாரண்ணே, என்னைய காப்பாத்துங்க. டு மேக் த ஸ்டோரி ஷார்ட், ஹி இஸ் இன் த ஜெயில். 13 கேஸில் 13வது கேஸில் அவனுக்கு நான் அந்த கேஸுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு தான் நான் புறப்பட்டு வந்தேன். His wife is with me, his children are with me, taking care of man. என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா, பயந்து நடுங்கிற ஒரு பாவனுடைய ஒரு தொடுதலை வல்லமையாக மாற்றவல்ல அந்த அபிஷேகம் உங்களையும் என்னையும் ஆற்ற முடிஞ்சதுன்னா, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். The church today is so timid to enter into the areas where God wants you to go. ஆண்டவர் புகக்கூடாத எல்லா உலகத்துக்குள்ளையும் எல்லா ஜாதிகளுக்குள்ளையும் புகுந்து போகும்படியாக ஆண்டவர் செயல்பட விரும்புகிறார். ஆனால் சபையோ அன்றைய சீஷர்களைப் போல பயந்து நடுங்கி பூட்டி கொண்டிருக்கிறது. அன்றைய சீஷர்களை போல நம்ப கூடாமல் இருக்கிறது. அன்றைய சீஷர்கள் போல இருதய கடினத்தோடு இருக்கிறது. கடிந்து கொள்ளப்பட்டும் இருதய கடினத்திலிருந்து விலகக்கூடாதபடி இன்றைக்கு சபை இருக்கிறது. இதற்கு தேவை அன்றைக்கு நாம் பாடினமல்ல, பெந்தை கோச நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினால் எங்களை நிரப்பும் என்று இன்றைக்கு சபை சொல்ல வேண்டும். That was the only investment Jesus made on these people. Nothing else.
ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47வது வசனத்தில் இருந்து 49வது வசனம் வரை வாசிக்கலாம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றால் tarry until you are empowered. Nothing else. நல்லா சொல்லுங்க. the world missions குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய பொறுப்பு நம்முடைய தோள்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். we are so feeble, we don't have big billions of dollars. நம்முடைய அக்கவுண்டில் பெரிய பணம் இல்லை, நமக்கு நம்முடைய சரீரத்திலே பலம் இல்லை, நம்முடைய காரியங்களிலே ஒன்றுமில்லை. ஆனாலும் தேவன் நம்மை நம்பி பெரிய ஒரு வேலைக்கு உலகமெங்கும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல கொடுக்க விரும்புகிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைதான். நல்லா கவனிங்க. இது இன்றைக்கு சபை நன்றாக புரிந்து கொண்டதென்றால் சாதாரணமாக வாழாது. ஏதோ வந்தோம், ஆராதித்தோம், போயினோம் என்று சொல்லவே மாட்டார்கள். God entrusted me, you, every church, every believer, every servant of God with a great work. You cannot ignore that. எல்லா தேசத்துக்கும் சுவிசேஷம் சொல்றதுல எனக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்கணும். இல்லை என்றால் I am deceiving my Jesus, I am failing my God. இதை மறந்துடாதீங்க. அப்படி இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்கிட்ட கொடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். கொஞ்சம் மறுபடியும் அந்த 11 பேரை கொஞ்சம் பாருங்க. Can you reach the whole world with a little bunch of 11 people? Yes sir, it is possible. அன்றைக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எருசலேமை உங்கள் போதகத்தால் நிரப்பி விட்டீர்களே, அதான் அவங்களை குறித்த குற்றச்சாட்டு. எருசலேமை உங்க போதகத்தால நிறைச்சிட்டீங்கப்பா. Within few days you filled whole Jerusalem with your teaching. வேதபாரர்களும் பரிசேயர்களும் அவங்களுக்கு ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய நடுக்கம். எப்படியப்பா இவங்க செஞ்சாங்க? uneducated fellow, no money in the bank, no house, no office, no systematic computerized system, nothing, but they have done it. It's because of the Holy Spirit. ஆண்டவர் யாருக்கு தெரியுமா இந்த பரிசுத்த ஆவியை தருகிறாரு? என்னையா குவாலிஃபிகேஷன்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அவ்வளவுதான், சிம்பிள். If you have a thirst, you will receive it. Finish. சில சொல்லுவாங்க, நான் பரிசுத்தமான பிறகு பரிசுத்த ஆவி கிடைக்கட்டும். நீ ஒரு நாளும் பரிசுத்தமாக மாட்ட, நீ குழிக்குள்ள போறது வரைக்கும் ஆக மாட்ட. Do you think God gives only people those who are perfect? ஆள்கிட்ட தான் நீங்க ஆண்டவர் இந்த பெரிய பொக்கிஷத்தை பவுல் எழுதுகிற மாதிரி
விலை மதிக்க பெரியாத இந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அந்த மண் பாண்டங்களில் கொடுத்திருக்காருன்னு எழுதியிருக்கிறார். மண் பாண்டங்களில் கொடுத்திருக்காரு. இது மண்ணு பாண்டம் தான், இதுக்கு பெரிய பெர்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இதை நம்பி இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வைக்க விரும்புகிறார். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வேல்யூ ஆஃப் யூ. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்க பெரிய நோக்கத்தை நீங்க ஒரு நாளும் தவறாக நினைத்துக்கொள்ளாங்க. நீங்க மண்பாண்டம் தான், தொட்டா உடஞ்சி போயிருவீங்க, எனக்கு ஆண்டவருக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனாலும் உங்களை நம்பி பெரிய பொக்கிஷத்தை உள்ள வைக்க விரும்புகிறார். ஒன்னும் தெரியாத ஆட்களையே ஆண்டவர் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறார் தெரியுமா? நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன், உங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு வசனத்தை காட்டி அந்த அபிஷேகத்துக்கு உங்களுக்குள்ள ஒரு தாகத்தை உண்டாக்கிட்டேன்னா என் மேலே முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல் ஐ am going to do. நாங்கள் பாபுவான்னு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆர்ஃபனேஜ் வச்சுருக்கோம். சர்ச் ஒரு ஆர்ஃபனேஜ், 15 பிள்ளைங்களுக்கு அங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருக்கோம். we believe in small homes, not in big hostels. அதனால் சின்ன ஹோமாக வச்சுருக்கோம். அப்போ தான் ஹோம்லி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ட்டு. ஒரு நாள் திடீர்னு அந்த பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுற ஒரு ஆளை சொன்னால், ஐயா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டார், எனக்கு 4 நாள் லீவ் வேணும்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டான். பாஸ்டருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, தலையை சொரிஞ்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரில. வெளியே சேரை போட்டு உட்காந்துட்டு என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு 15 நாள், அவன் 4 நாள் வரமாட்டான், என்ன சமைக்கிறது, என்னெல்லாம் குட்டி குட்டி பையங்க, அவங்கள வச்சு சமைக்க முடியாது. இப்படி உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்தான். ஐயா ஏதாவது வேலை கொடுங்க ஐயா, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது ஐயா, ஏதாவது வேலை கொடுங்க, எப்படியாவது வயிறையாவது கழுவுறேன், ஆண்டவர் ஆளையே அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டார், நீ நல்லா சமைப்பியா? பரவாயில்லாமல் சமைப்பையா, சுத்தமாக செய்வியா? அது சுத்தமாக செய்வேயா. அவர் சொன்னார், நீ சுத்தமாக சமைக்கிறதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டீன்னா போதும், நான் உனக்கு வேலை தர்றேன்னு சொல்லி ஒரு 2.5 கிலோ அரிசியை கையில் கொடுத்து அங்கே போய் ஒரு பைப்பை காட்டி இங்கே கழுவி நீ சமைச்சு கொண்டு வா, நான் சோறு எப்படி சமைக்கிறேன்னு பார்த்த பிறகு உனக்கு வேலை கொடுக்குறேன்னு. இவன் 2.5 கிலோ அரிசி எடுத்துகிட்டு போனவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டான். 1.5 மணி நேரமா, 1.5 hours, நோ ட்ரேஸ் ஆஃப் ஹிம். பாஸ்டருக்கு சந்தேகம் இருந்துச்சு, பசியாக இருக்குன்னு சொன்னால் அரிசி கிடச்சோன்னு போயிட்டான் போலன்ட்டு போய் பார்த்தா அவன் இன்னும் கழுவிக்கிட்டு இருக்கான். என்ன செய்தான், சுத்தமாக செய்யணும்னு சொன்னார்ல, அதனால சர்ஃப் பவுடர் போட்டு கழுவியிருக்கான். Can you imagine a person washing rice with a surf powder? அதில் இருக்கிற முறையா வர வர போக மாட்டேன், இவன் கழுவிக்கிட்டே இருக்கான். நீங்கள் இந்த மாலை என்ன செய்வீங்க? தமிழில் திட்டுன்னா மாங்காய் மடையா. நல்லா கவனிங்க. இட் வாஸ் அ தேர்ஸ்டே. சரி, பாஸ்டர் அவரை வச்சுட்டார். ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இவனும் சமைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்தவ கூட்டத்தில் உட்கார்றான். அவனுக்கு அது வரைக்கும் கிறிஸ்துன்னா தெரியாது, ஏசுன்னா தெரியாது. வந்து உட்காந்துருக்கான். வந்து உட்கார்ந்தோடனே அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே பிசாசு பிடிச்சவங்கலாம் கொண்டு வந்திருக்காங்க. பாஸ்டர் இயேசுவின் நாமத்தில் போனால் பிசாசு ஓடி. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இயேசுன்னு சொல்கிறாரு ஓடிடுது, ஒரே ஆச்சரியம், முழு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த ஹோமும் சர்ச்சும் ஜஸ்ட் பிஹைண்ட், இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன், இந்த பக்கம் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே ஒரு டிபி வார்டு இருக்குது. அந்த டிபி வார்டுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட், ஒரு 10 feet away. இவன் அடுத்த நாள் சனிக்கிழமை சமைச்சிட்டு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இவன் யோசித்தான், இவர் இயேசுவின் நாமத்தில் நம்மளும் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் ட்ரை பண்ணலான்னு. 3ஆவது நாள் ஒன்று தான் தெரியும், இயேசுவின் நாமத்தில் பிசாசு போகுதுன்னு. இவன் போய் அந்த டிபி வார்டில் ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருந்திருக்கான். நர்ஸ் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது, பீகாரில் அது சகஜம். ஆனால் 6 டியூப் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. மூக்கில் ஒரு டியூபு, வாயில் ஒரு டியூபு, யூரினுக்கு ஒரு டியூபு, இந்த பக்கம் செலன் ஏறிக்கிட்டு 6 டியூப். வந்து இவன் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு ஓடனா அவன் 6 டியூபை பிடுங்கிட்டு ஓடிட்டான். அவனும் இப்போ சர்ச்சில் விசுவாசியாக இருக்கான். இந்த ஆளுக்கு இருந்த கிருபையை பார்த்து நாங்கள் அவனை ஊழிய பயிற்சி கொடுத்து ஊழியத்தை உண்டாக்கிட்டோம். 3 சபையை உண்டாக்கிட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? அரிசியை சர்ஃப் போட்டு, பக்கத்தில் அவங்க கையை சொல்லுங்க, அரிசியை சர்ஃப் போட்டு கழுவுறவனே 3 சபையை உண்டாக்குனான்னா நீ என்ன பண்ணியிருக்க? He started 3 churches. I want to tell you, he started 3 churches. Still he is one of our workers. நீங்கள் பீகார் வந்தீங்கன்னா காட்டி கொடுக்குறேன், ஆனால் அவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க நீ சர்ஃப் போட்டு கழுவுங்க. Now he is a very, very powerful man. How? Just
by spelling the Jesus name. Finish. அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படி இருக்குமானா, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால தரிக்கப்படுகிற உங்களை இந்த உலகத்தை அசைக்கிறதற்கும் உலகத்தை ஆண்டவருக்குடத்தில் கொண்டு வருவதற்கும் உபயோகப்படுத்துவதற்கு அவர் வாஞ்சிக்க மாட்டாரா? Friends, listen. The church is very much satisfied, very much inward looking, very much comfortable with great things and treasures and money. Fail to see the purpose of God. தேவனுடைய பெரிதான நோக்கத்தை சபை பார்க்க மறந்து விட்டது என்று சொல்லுவேன். மறந்து விட்டது என்று சொல்லுவேன். I know a pastor in Bangalore, a Baptist pastor, but received the touch of God through his Pentecostal experience. Baptist man. Our pair, Pastor Manivannan. If you go to Bangalore, please meet him. பயங்கர கிறிஸ்தவ விரோதியா இருந்த அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பாப்டிஸ்ட் செமினரியிலே போய் பிடிஎச் பண்ணினார். வெளியே பாப்டிஸ்ட் மினிஸ்ட்ரியாக ஆர்டைன் பண்ணப்பட்டார். He feels something empty in him. ஏதோ ஒன்று குறையா இருக்குது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் கிடைச்சிச்சு, ஆனா என்னமோ ஒன்று குறையா இருக்குதுன்னு சொன்னோடனே ஒரு நாள் தேவ சமூகத்தில் கதறினாரு. தேவன் அவரை அபிஷேகித்தார் பரிசுத்தாவினால. இன்னைக்கு என்ன தெரியுமா? His church size is 36 by 32 feet. 32 feet by 36 feet in a slum area. அவர் சர்ச்சில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் working as housemaid or masons. கொத்தனார் வேலை செய்யறவங்க, வீட்டு மெய்டா இருக்கிறவங்க, அவங்க தான் சபையில் இருக்காங்க. இட்ஸ் இன் such a wretched area. You know Bangalore people are high-fi. அந்த high-fi people பக்கத்துல இவர் சபை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த சர்ச், என் மனைவி அந்த சர்ச்சினுடைய விமன்ஸ் டேல போன மார்ச் மாசத்துல, மார்ச்ல பேசினா, just ask her. They are supporting 100 missionaries, 25 evangelists, 25 orphans are supported by that church. எவ்வளவு பெரிய சைஸ்? 32 by 36. அவரு என்னை அவர் ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் அவருடைய மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் தான் பேசினேன். என்னை கட்டிப்பிடிச்சு ஓன்னு அழுதார். அண்ணே, 100 பேர் தானே தாங்க முடியுது, எவ்வளவு பெரிய தேசத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் கேட்டேன், பிரதர் உங்க சர்ச் 32 by 36, இந்த சர்ச்சில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் சபையில மெம்பரா இருக்கணும்னா நீ மிஷினரி தாங்கன்னா உள்ள வாயிலோட வராத போ. உலக தரிசனத்துக்கு தான் தேவன் நம்ம அபிஷேகத்திருக்காரு, அதுக்கு தான் எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு தான் என்னை அழைச்சிருக்கிறாரு, அதைத்தான் நான் செய்வேன்னுட்டு. ஆனா அதே பெங்களூர்ல காணிக்கை கொடுத்தா அந்த காணிக்கை வச்சு மொட்டை தலையில முடி வளைக்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர். உயிரை காப்பாதற்கு காசு கொடுத்தா மயிரை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவர் தான் சொல்றார், நான் உலகத்துல எனக்கு அபிஷேகம் இருக்குன்னுட்டு. இவர் சொல்லல, இவருக்கு அபிஷேகம் என்ன செய்யணும் தெரியும். Can you just compare the situation today? Why we need the Spirit of God? ஏன் ஐயா எனக்கு அபிஷேகம் வேணும்? அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சியுமே. Can you turn one person from sin? I will bring a drunkard. Can you change him? No. Can you change a prostitute? No. Can you change a good man but never religious? Can you change? No. ஒரு மனுஷனை உங்களால மாத்த முடியாது. இங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு மனுஷனை நான் என்னுடைய சாதுரியத்தினால, அறிவினால அப்படியே வளைச்சு போட்டு பேசிட்டேன் பிரதர். யூ மே வின் அன் ஆர்குமெண்ட் பட் யூ லூஸ் அ பர்சன். நீங்க ஆர்குமெண்ட்ல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அவரை விட்டுருவீங்க. அவனை உள்ள உணர்த்துகிறது ஆவியானவர் மாத்திரம்தான். ஏனென்றால் வேதம் சொல்கிறது,
பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன் சாம்பார் ஊத்திக்கிட்டு இருந்த ஆளு, நான் பாராஃபேஸ்ட் பைபிள்ல பேசுறேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்துல பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப்பு அங்க போய் ஒரு எத்தியோப்பிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிக்கிற பக்திமான் ரதத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய், நல்லா கவனிங்க, முதல்ல சொன்னது தூதன், ஆனா இப்போ செயல்படுகிறது ஆவியானவர். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து, போதும். இந்த பிலிப்பு சாம்பார் ஊத்துறவனா இருந்தாலும் ஆவில நிறைந்திருந்தது மாத்திரமல்ல, ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறவனா இருந்ததுனால அந்த மந்திரிகிட்ட போய் அவனுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள ஆண்டவரையும் வழங்க பண்ணி ஆண்டவருடைய நாமத்துல அங்க ஞான ஸ்நானம் கொடுத்துட்டான். சார், just think, very ordinary fellow, ordinary man who can turn the big minister of finance of a great country. Ethiopia was one of the greatest countries during that time. எத்தியோப்பியாங்கிறது பெரிய, இப்போ நான் போன வருஷம் எத்தியோப்பியாவில் 2 வாரங்கள் ஊழியம் நடத்த போயிருந்தேன். இட்ஸ் ஸ்டில் a big country, very big country, very big country. அந்த கண்ட்ரியினுடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற ஆளு, எல்லா பணத்தையும் பார்க்கிற ஆளு, இப்போ கொஞ்சம் பக்தியா இருந்தா, ஆனா ஆண்டவர் அறியல, ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் பெறல. ஆனா ஆவியானவருடைய வழிநடத்தலினால சென்ற ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், அவனோட கூட எதுல டிராவல் பண்றான் தெரியுமா? லுமிசான். இன்னைக்கு சொல்லணும்னா ரதத்துல பக்கத்துல உட்கார்ந்து முன்ன பின்ன அறியாத ஆள யாராவது லிப்ட் கேட்டா எத்தனை பேர் கொடுப்பீங்க உங்க சிங்கப்பூர்ல? will you give? கேட்டாலே கொடுக்க மாட்டேங்க. வலுக்கட்டாயமா ஏத்திக்கிட்டு உட்கார வச்சு அவங்கிட்ட பைபிள் ஸ்டடி கேட்டுட்டு தண்ணியை கண்டவுடனே நிறுத்துப்பா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பா. நம்ம என்ன கேட்டு பண்ணி ஆர்டைன்ட் பாஸ்டரா, உமக்கு சர்டிபிகேட் இருக்கிறதா, நீர் எனக்கு பேப்டிசம் கொடுக்கலாமா, நான் பெரிய மினிஸ்டர் ஆயிடுச்சு, அதெல்லாம் கேட்கல. கொடுப்பா, குடு. Can you just imagine? You cannot turn one man to the Lord. என்னுடைய செய்தியில் சொல்லியிருப்பேன், ஒரு 6 மாசம் இஸ்ரேல் அகமது என்கிற ஒரு முஸ்லிம் மௌலானா மௌலிகளை படிப்பிக்கிற அந்த பைபிள் காலேஜ், அவங்க தியாலஜிக்கல் காலேஜில் அவர் ஹெட். அவர் என்னைய முஸ்லீம் ஆக்கணும்னு ட்ரை பண்ணார், நான் அவரை கிறிஸ்தவன் ஆக்கணும்னு ட்ரை பண்ணோம். 6 மாசம் தினந்தோறும் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் இவ்வளவு புஸ்தகத்தை அவர் தூக்கிட்டு வர, நானும் ரெஃபரன்ஸ் புக்கை தூக்கிட்டு உட்காந்து 2 பேரும் மண்டையை உடைச்சிக்கிடுவோம். உடைச்சி 2 பேரும், நானும் அவரை எப்படியாயிலும் கொண்டு வந்தோன்னு பார்க்குறேன். ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கவே முடியல. ஒரு நாள் காய்ச்சல் வந்துச்சு அவருக்கு. காய்ச்சல் வந்தவொடனே அவர் கொஞ்சம் இந்த கிரேக்க வைத்திய முறைகளை படித்திருந்தவர். கையை பிடிச்சிட்டு, பிரதர் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும், இன்னும் கொஞ்சம் துளசி இலையை கொண்டு வந்துட்டு கொடுத்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி ஒரு டீ போட்டு கொடுங்கன்னு சொன்னார். நான் வீட்டுக்குள்ள கிச்சனில் போய் இவளை பார்த்து, எம்மா போய் ஒரு டீ போட்டு வான்னு சொன்னேன். இவன் எங்கேயே கூப்பிட்டு கொடுக்காம நேரம் வந்து அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, பையா லீஜியே, அண்ணே வாங்கிங்க. அவர் எந்திரிச்சு நின்றுட்டு எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கிறாரு.
எனக்கு ஒண்ணுமே விளங்கலை. நான் 6 மாசம் மண்டையை போட்டு உடைச்சேன். இவ பையா லீஜியங்கிறதுலயே அவரை கவுத்துட்டால எப்படி? நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னையா நான் 6 மாசம் நான் உங்களை ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்ள சொன்னேன். நீர் என் ஒய்ஃப் 2 வார்த்தை சொன்னதில் நீர் இப்படி தெரிஞ்சா நான் 10 சாய் போட்டு கொடுத்துருப்பேன் உனக்கு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Something touched me with those 2 words. என்னை இந்த உலகத்தில் யாரும் அண்ணன்னு கூப்பிட்டதே இல்லை. ஒரு சகோதரி அண்ணன்னு கூப்பிட்ட அந்த வார்த்தையில் இருந்த அபிஷேகம். She is an ordinary housewife. I am an international preacher. Hello. I couldn't turn a Muslim Maulana, but she made it. She made it. Because she came with an anointing. And it flew by those 2 words. அண்ணா எடுத்துங்க. என் பக்கத்தில் ஒன்று கேளுங்க, உங்கள் சக்தியில் உலகத்தை ரீச் பண்ண போகிறீங்களா? கேளுங்க கேட்டு வைங்களா. என்ன ஏதாவது செய்யணும்னு பார்க்குறீங்களா, இல்லை ஆவியான ஒரு பலத்தில் செய்யணும்னு பார்க்குறீங்களா? அன்னைக்கு போய் முழங்கால் போட்டு சொன்ன, ஆண்டவரே எனக்கும் பையா லீஜியே சொல்லிக் கொடும். Teach me, Lord, teach me. So that I can convince people, even great Maulanas. He became a Christian minister, but now he is gone to be with the Lord. Israel Ahmed. நீங்களும் நானும் ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாது. பெரிய பெரிய புஸ்தகங்களை கொடுத்து ஜெயிக்க முடியாது. ஆனால் அபிஷேகம் இருந்ததுன்னா ஒரு சின்ன தொடுதல் ஒரு நக்சலைட் லீடரை மாற்றும், ஒரு முஸ்லிம் மௌலானா மாற்றும். நமக்கு தேவை வல்லமை, தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா என்று பாடினது இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடப்பட்டிருக்குமானால் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தேவன் நம்மை நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நான் ஒரு நாள் எங்கள் ஊரில் அதுக்கு அந்த வண்டிக்கு பேர் நாங்கள் நரகம்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சின்ன ஜீப்புக்குள்ளே 47 பேர். Can you just imagine? அதுக்கு அந்த வண்டிக்கு நாங்கள் வச்சிருக்க பேர், அதுக்கு கருப்பு பெயிண்ட் வேறு அடிச்சிருப்பான். அதில் நான் நரகம்னு சொல்லுவோம். பின் சீட்டில் ஒருத்தர் மடியில் ஒரு மடியிலே ஒருவர் அடி, அந்த மாதிரி நாங்கள் உட்காந்து 47 பேர் ட்ராவல் பண்ணுறோம். It was 55 kilometers to the railway station. ஒரு சின்ன பிள்ளை தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துது. அவங்க அம்மா என்னெல்லாமோ கொடுத்து பார்க்குறா, பொம்மை கொடுத்து பார்க்குறா, லேட்டஸ்ட் டாய்ஸ் கொடுத்து பார்க்குறா, சாக்லேட் கொடுத்து பார்க்குறா, எல்லாத்தையும் தூக்கி ஜன்னலோடி வெளியே அடிச்சு சொல்றான் தண்ணி. The driver had to stop until the child receives water. அந்த தாகம் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கும் கிடைச்சிடும். What is the qualification needed? Just a thirst. Just a thirst. நல்லா கவனிங்க. இந்த காலை கூட்டத்தில் அருமையான போதகர் சொன்னார், அபிஷேகம் பெறுவதற்கும் ஜெபிக்கப்படும் என்று. முதல்ல அபிஷேகம் ஏங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God anointed every person in the early church so that they can go out and reach the untouched. In the same manner, God wants to anoint everybody today with that spirit, the anointing of the Holy Spirit, so that everybody in Singapore, everybody in the whole world may be touched by the gospel. ஏன்னா ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருக்கு தெரியல. ஒரு ஆள் கூட கெட்டு போக கூடாது. 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போனா கூட 99 வனாந்தரத்துல விட்டுட்டு தேடி போற ஒரு நல்ல ஆண்டவர் ஐயா. ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு விரும்புறவரு எல்லாரும். அதனாலதான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Everybody will receive an anointing, so you are not an exception. அதில் நீங்க தள்ளப்பட்டவர்கள் இல்ல, ஒதுக்கப்பட்டவர்கள் வாஞ்சித்தீங்கன்னா நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும், நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ என்னுடைய செகண்ட் பார்ட், I want to clear your mind from some unnecessary questions. நல்லா கவனிங்க ஐயா. இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம்
நான் ஒரு எமோஷனல் ஸ்டேட்டஸ்க்கு உங்களை கொண்டு வந்து நான் அபிஷேகத்தில் வழி நடத்த விரும்பலை. ஆனால் தெளிவான வார்த்தைகளை காண்பித்து நான் உங்களை தேவனுக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்ப நீங்க இப்ப உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, நான் இயேசுவை ஐ கால் ஜீசஸ் as Lord Jesus, கர்த்தர்னு சொல்றேனே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டி கொடுக்காம சொல்லலையே, அப்ப இதையும் அபிஷேகம் சொல்றீங்களே, அதுக்கும் என்னையா வித்தியாசம்? There is one question, important question. நான் இயேசுவை கர்த்தர் தானே சொல்றேன், நான் இயேசுவை தள்ளப்பட்டவர்னு சொல்லலையே. இயேசுவை கர்த்தர்னு சொல்றதுனால பரிசுத்த ஆவியினாலே அன்றி, அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யலையா? எஸ், the Holy Spirit only prompted you to believe Jesus as Lord, no doubt about it. அப்ப நீங்க சொல்ற அந்த நிறைவு, ஆவியின் நிறைவு என்னையா டிஃபரன்ஸ்? இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம், எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரத்தில் பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். அதை நாம் பாடலாகவும் பாடினோம், ஆனால் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபேசியன்ஸ் 1st chapter 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஐயா, அங்க வசனத்துல போட்டிருக்கு, நீங்க சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள் எழுதியிருக்குதே. நாங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடவில்லையோ? போட்டார். From that day you can call him Abba, Father. அன்றைய நாளிலிருந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்குள் கிரியை செய்தது. அப்ப நீங்க என்ன அபிஷேகம் சொல்றீங்களா? அது என்ன இது என்ன? இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற பெரிய கேள்வி, நன்றா கவனிங்கள். I am from a very strong Anglican church, and I used to tell I am still a very strong high Anglican man. எங்க சர்ச்சுக்கு பேரு ஹை ஆங்கிலிக்கன் சர்ச். Go to Tinnerveli district, visit Sayarvaram. The most beautiful church in the whole district is Sayarvaram church. I am the product of that church. நல்லா கவனிங்க. So I am an Anglican. I am proud to be an Anglican. I want to tell you, I am proud to be an Anglican, but I am a baptized Anglican. அதான் கொஞ்சம் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. I am from a high Anglican church. I am still an Anglican inside. என்னுடைய மினிஸ்ட்ரியை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கிலிக்கன் மிஷனரிஸ் என்ன பண்ணாங்களோ அதே தான் நாங்க பண்றோம். என்னுடைய மூதாதையர்களாகிய அந்த மிஷனரிகள் என்ன செய்தார்களோ அதே சேம் திங் I am doing exactly in Bihar, because I am an Anglican. I am not doing a ministry like a Pentecostal. I want to tell you, because Pentecostals-க்கும் மிஷனரிஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு தெரியாது மிஷனரின்னு யாருன்னு தெரியாது. ஏன்னா அவங்க மற்ற சர்ச்சில் இருந்து ஆட்கள் கூட்டி வச்சிருக்காங்க. உண்மைதானே? நான் ஒன்றும் பொய் சொல்லல. பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் எங்கேருந்து காங்கிரிகேஷன் வந்தது? மெத்தடிஸ்ட்லேருந்து கொஞ்சம், ரோமன் கேத்தலிக்லேருந்து கொஞ்சம், அங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம், எல்லாம் போட்ட ஒரு கலவை. See, they are not brought. I born and brought up by a missionary established church. That's why I'm still a missionary. நல்லா கவனிங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நான் விசுவாசியான போது எனக்கு முத்திரை போடவில்லையா? போட்டார். அதைத்தான் இன்னொரு வசனத்திலையும் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம்
30வது வசனம். அன்றியும் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஓஹோ, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நான் மறுபடி பிறக்கும் போது ஆவியானவர் முழுவதுமாக எனக்கு ஒத்தாசை செய்தார். ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? Have you ever visited a potter's workshop? குயவனுடைய வீட்டை போய் பார்த்துருக்க மாட்டீங்க. சிங்கப்பூர்ல உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு தூரமானது. ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து அந்த பானையை செய்யறத பார்த்துருக்கீங்களா? தண்ணியை தொட்டு 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 தான் செய்வான். தண்ணியை தொட்டு தான் செய்தான் பானைய. ஆனா பானையை செய்து காய வச்சுட்டு அதுல என்ன ஊத்தி வைக்கணும்? தண்ணி ஊத்தி வைக்கணும். உங்களை ஆண்டவர் ரட்சிக்கும் போது தண்ணியை தொட்டு பரிசுத்த ஆவியானவர் தொட்டு தொட்டு தான் உங்களை உருவாக்குறாரு. ஆனா அதுக்கு மாத்திரம் இல்ல, உனக்குள்ள தண்ணியை வைக்கணும்னுட்டு. ரெண்டு வித்தியாசமான அனுபவம் தானா? உங்களை பார்த்தா நர்சரியில் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. வித்தியாசமான அனுபவம் தானா? டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். I was molded and made by the help of the Holy Spirit. He brought me to the identification of Jesus as Lord. கிறிஸ்து கர்த்தர் என்று எனக்கு அடையாளம் காட்டி கொடுத்தார். எனக்கு முத்திரை போட்டு என்னை மீட்கப்படும் நாளுக்குன்னு அச்சாரம் கொடுத்திருக்கிறார். அச்சாரம் சொன்னா அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். ஒரு பிளாட்டை வாங்க போறீங்க. ஆமா, 100 மில்லியன் இல்ல $1 மில்லியன் சொல்றாங்க. 100,000 நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க. இன்னொரு ஆள் போய் அதை கேட்டா என்ன சொல்லுவாங்க? அட்வான்ஸ் வச்சாச்சு. You cannot buy it, is already allotted for somebody. அதே மாதிரி முத்திரை போட்டது அச்சாரம், வெறும் அட்வான்ஸ் போட்டிருக்கிறாரு. ஹலோ, நல்லா கவனிங்க. அச்சாரம் போட்டிருக்காரு, வெறும் அட்வான்ஸ் தான் கொடுத்திருக்கிறாரு. அது முத்திரை. ஆனா அது பர்பஸ் அல்ல. That is not the final purpose. Final purpose is I made a part to keep water inside so that others can quench their thirst. மற்றவங்க தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி வைக்கிற குடமாக என்னை மாற்றுவதற்கு, பாத்திரமாக மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் என்னை வளைந்து கொண்டிருக்கிறார். அதுல நான் திருப்தியா இருந்தா என்ன நடக்கும்? சர்ச்சுக்குள்ள 1000 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை காலி பாத்திரம்? சொல்லுங்க. எல்லாம் எம்டி வெசல். பக்கத்துல கையை பற்றி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்றாங்களோ? I have come into the church as a part, but I am empty. சர்ச்சுக்குள்ள எதுக்கு ரொம்ப சத்தம் கேக்கு? டங் 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 டங். என்ன ஒரு சின்ன காரியம்னாலும் டங்கு டங்குன்னு எல்லா எம்டி வெசலும் ஒன்ன இடிச்சுக்கிட்டு சத்தமா, ஒரே சத்தமா. There is commotion in the church. There is a problem. எல்லா பாத்திரத்தையும், தமிழ்ல அழகான ஒரு பழமொழி சொன்னாங்க, குறைகுடம் கூத்தாடும். என்னதான் குறைகுடம்? இங்க குடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா இது கூத்து மட்டும் ஆடாது, எல்லாமே ஆடும். நிறைய வெசல் ஒரே ஆட்டம் தான். ஏன்னா ஒண்ணு கிடையாது உள்ளுக்குள்ள. நிறைகுடம் தழும்பாது. ஏன்னா தாகம் உள்ளவங்க அங்க ஓடி வருவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு ஓடி வருவாங்க. அதுதான் அவங்களுக்கு மெயின் பர்பஸா இருக்கும். ஆனா குறையா இருக்கிற குடம், எம்டியா இருக்கிற குடம்லாம் ஒன்னு சட்டப்பட்டு வான் சத்தம் நல்லா இருக்கா, டைங் 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 டைங், எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு சர்ச்சுக்குள்ள. Every vessel should be full. Every vessel, because that is the purpose of God. அதுதான் தேவ நோக்கம். அது தேவனுடைய நிறைவை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களாக மாற வேண்டும். அதுக்கு தான். ஏன்னா அந்த உன்னதத்தின் பலன் வரும்போது நீங்கள் பலப்படுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் நிறைந்து வாழ்வீர்கள். இது again and again this filling happens. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது வசனத்தை முதல்ல வாசிங்க. 2வது அதிகாரத்தை திருப்புங்க. அதுல ஒரு வசனத்தை காட்டின பின்பு நான் அதற்கு பிறகு
இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்க அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். On the day of Pentecost, everybody was filled. I would give in ஒரு emphasize on the filled, நிரப்பப்பட்டார்கள். இப்பொழுது பாருங்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, இது என்னது? filled again, filled again, filled again. பானையை செய்யும் போது ஒரு நேரம் தான் தண்ணியை தொடுவாங்க, மறுபடியும் தொட்டு அதை நிறைவாக்கின பிறகு filling will be again and again and again. வித்தியாசமான அனுபவம் தானா? சொல்லுங்க. ஆமோதிச்சா மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பிரதர், நீங்க ஏதோ எங்களை தப்பா நடத்துறீங்க. You are a Pentecostal preacher. No, I am an Anglican preacher, sir. Again and again and again you are filled. So filling is something different. I am made, I am molded by the Spirit of God, but I am filled with the Spirit of God. It's a different experience. It's a different experience. It's a different experience. இதை புரிஞ்சுங்க. தியாலஜி சொல்றவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தர், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் நீ ஆண்டோடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்பதை ஒரு தியாலஜன் சொன்னாரு. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே தண்ணி குடத்துக்குள்ள தான் இருக்கிற. அவருக்கு ஒரு வெளிப்பாடு, தண்ணி குடத்துக்குள்ள இருக்கிறோமா? அப்ப எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்கள் தானே. இதெல்லாம் தியாலஜிக்கல் ஜிமிக்ஸ். Go to the Bible with the open heart. This is written for a simple man in a simple language. It's not a complicated book. இது காம்ப்ளிகேட்டட் புக்கே இல்லை. இது ஒரு சிம்பிள் மேனுக்கு சிம்பிள் மேனால சிம்பிளாக எழுதப்பட்ட புஸ்தகம். அதுக்குள்ள போய் அப்படி கிரீக்கில் இப்படி சொல்லியிருக்க, ஈப்ரூவில் இப்படி சொல்லியிருக்க, எல்லாத்துலையும் எப்படி சொல்லியிருக்க தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் சுவிட்சர்லாண்டில். அவர் மகன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிட்டு மறுபடியும் தியாலஜி படிக்க போயிட்டான். 5 வருஷம் போய் எருசலேமிலலாம் உட்காந்து எப்ரூலாம் படிச்சுட்டு வந்தான். வந்து கேட்டான், என்னை பார்த்து கேட்டான். ஹீ இஸ் வெரி க்ளோஸ். அவர் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் போனோடனே அவன் வந்து கேட்டான், ஜெபக்குமார் வாட் இஸ் யுவர் தியாலஜி அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் தியாலஜிக்கல் காலேஜே போகலன்ட்டு. இவன் 5 வருஷம் எருசலேமிலலாம் போய் ஹீப்ரூலாம் படிச்சுட்டு வந்த ஆள். ஏன் வாட் இஸ் யுவர் தியாலஜி? நான் சொன்னேன், சிம்பிள். Once I was blind, now I see. நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். ஏன்னா இதுக்கா நான் 5 வருஷம் மண்ணள்ளி போட்டேங்கண்ணா. யுவர் தியாலஜி இஸ் சிம்பிள். எஸ், ஒன் லைன் தியாலஜி. நான் உன்னையும் பார்க்க கூடாம இருந்தேன், அவரையும் பார்க்க கூடாம இருந்தேன், என்னையும் பார்க்க கூடாம இருந்தேன், குருடனா இருந்தேன். இப்ப என்னையும் பார்க்கிறேன், அவரையும் பார்க்கிறேன், உன்னையும் பார்க்கிறேன், முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. தட் இஸ் சிம்பிள் தியாலஜி. பைபிள் சேஸ் நிறைந்துனா நிறைந்துதான். அவளுக்கு பாரு, எது நிறைந்துன்னா அதுக்கு கிரீக்கில் என்னது, கிரீக்கில் வேற என்னலாம். ஸ்டாப் தட். டேக் இட் ஆஸ் இட் இஸ். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை நிறைக்கிறதுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு. இப்போ அடுத்த கொஸ்டின், நாங்கள் நிறைகிறதுக்கு என்னையா அடையாளம்? இதுதான் நிறைய பேருக்கு தியாலஜிக்கல் அல்லது நம்முடைய டாக்ட்ரினல். நான் நிறையிறதுக்கு அடையாளம் என்ன? குடம் நிறைஞ்சிருந்ததுன்னா என்ன அடையாளம் சொல்லுங்க? மற்றவங்க தாகத்தை தீக்க உதவும். சிம்பிள், வெரி சிம்பிள். இஃப் ஐ எம் a filled vessel, I will definitely quench the thirst of others. அப்ப நான் நிறைஞ்சிருக்கேன் குதிக்கிறாங்களே ஐயா, என்னையா நிறையிறது 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 நிறையிறதுன்னு குதிக்கிறாங்களே என்னையா? எனக்கு தெரியாது. நான் நிறைஞ்சிருந்தேன், நான் மற்றவன் வந்து தண்ணி குடிப்பான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஜாவனேன், நீங்க உங்க ஊர்ல எப்படி பால் வாங்குறீங்கன்னு தெரியாது. நம்ம ஊர்ல பால் வாங்கினா முதல்ல என்ன செய்வீங்க? பால் வாங்கி அப்படியே வச்சிருவீங்களா? என்ன செய்வீங்க? நல்லா காய்ப்பீங்க. காய்ச்சோன்னு என்ன செய்யுது? பால்
பொங்கி வெளியே வந்து அதுக்கு பிறகு லேசா தண்ணியை போட்டாவது இல்லைன்னா சிம்மில் போட்டாவது. அது நல்ல பால்னா ஒரு நேரம் பொங்கும், 2 நேரம் பொங்கும். தண்ணி பால்னா பொங்கி 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 பொங்கி. அப்ப நான் முதல்ல எனக்கு ஆண்டவருடைய நிரம்புதல் வரும்போது நான் பொங்கி வழியலாம். நத்திங் ராங் இன் இட், நத்திங் ராங் இன் இட். நான் பொங்குவேன். ஏன்னா முதல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்ததுன்னா நான் பொங்கிக்கிட்டே தான் இருப்பேன். நிறைய பால், தண்ணி கலந்த பால். அதனால தான் இவங்களுக்கு மறுபடி சூடு உண்டானோடனே ட்ரம் டம்மு டிம்மு டம்மு டின்னு அடிச்சு கொஞ்சம் சூடு உண்டானோடனே, இல்லை பெருசா ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னோடனே நான் நினச்சிடும் நிறைய தண்ணி இருக்குது. அதனால தான் நம்ம சர்ச்சில் ஒரே ஆட்டம் போடுறதில்ல, அந்த நிறைவை அனுபவிக்கிறோம். நல்லா கவனிங்க. I don't just boil no. முதல்ல பொங்குவேன், அதுக்கு பிறகு நல்ல பால்னா அதில் அப்படியே ஆடை உண்டாகி, அந்த ஆடையில் வெண்ணெய் உண்டாகி அந்த ப்ராடக்ட் வெளியே வரும். பட் that doesn't mean I will not have an emotional touch. Please understand that. அதுக்காக எமோஷனல் டச்சே இல்லைன்னு சொல்ல. மேன் இஸ் மேட் வித் எமோஷன்ஸ். 2 பேர் இருக்கிறாங்க. ஜோசப் இருக்கிறாரு, அவர் செல்வசிங் இருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் வித்தியாசமான உடல். 2 பேரும் வாங்கலாம், கொஞ்சம் இவங்க கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிடுறேன். ஐ டோன்ட் நோ அபவுட் யூ. அந்த பக்கம் 10 நில்லுங்க. இந்த கம். ஆனால் இவரை லேசா இப்படின்னோடனே இவர் பாட்டு நிற்கிறது பாருங்களேன், கொஞ்சம் அப்படி பாருங்க. இவர் கல் மாதிரி நிற்கலாம். சிலருக்கு தொட்டாலே, என் கூட ஒரு தம்பி இருந்தான், இப்படி கை கொண்டு போனீங்கனாலும் துள்ளிடுவான். குச்சமா இருக்குன்னு. ஆனா இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை நீங்க என்ன பண்ணாலும் எருவ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான். ஏன் சொல்லுங்க. Physically, every person has got some different feelings. ஒரே மாம்சம் தான், ஒரே இவருக்கும் ஓ குரூப் ரத்தம் தான், இவருக்கும் ஓ குரூப் ரத்தம் தான். இவரும் கருப்பா தான் இருக்கிறார், இவர் கொஞ்சம் சிவப்பா இருக்கார், அவ்வளவுதான். அது ஒன்லி ஸ்கின் டீப். ஒரே டிஸ்ட்ரிக்ட் ஆளுங்க தான். ஆமா, ஒரே கம்பெனியில தான் வேலை செய்யறாங்க. எல்லாமே ஒண்ணு போல தான் இருக்கு. மியூசியம் ஒண்ணு போல தான் வச்சிருக்காங்க. முடி மட்டும் வித்தியாசமா, இவர் முன்னால போட்டிருக்காரு, அவர் பின்னால், அவருக்கு போட முடியல. பட் இவர் தொட்டாங்கிறாரு, இவரை ஒண்ணுமே செய்யல. தேங்க்யூ. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னுடைய ஆவியில அவருடைய ஆவியானவர் தொடும்போது சிலருக்கு கூச்சமா இருக்குது, சிலர் சத்தங்காட்டாம இருக்கிறாங்க. Do not judge. நான் ஒருத்தர் கேட்டேன், எதுக்கு சிலர் மட்டும் அப்படி துளிகிறாங்களா? அவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி இருக்குன்னு. கொழுப்பு ஜாஸ்தி இருக்கிறவன் துள்றான், அது எனக்கு தெரியாது. ஏதோ வாட் எவர் இட் மே பி. எமோஷனலி we are different people. ஒருத்தன் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் பார்த்துட்டு போயிடுறான், இன்னொருத்தன் ஐயோங்கிறான். இன்னொருத்தர் அழுத பார்த்தா சிலர் தானாலே அழுகிறாங்க. இன்னொருத்தர் அழுது புலம்புனாலும் ஒருத்தனுக்கு ஒண்ணு தெரியல, கல்லு மாதிரி நிற்கிறான். சில புருஷனை பார்த்துருக்கீங்களா? ஆமா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணீருக்கு புகை குண்டு தான் போட தெரியும், வேற என்ன தெரியும்டி. அவன் வாயாதனையில் அழுதுகிட்டு இருப்பான். என்னைய மாதிரி ஆட்கள் அப்படிதான். She will be suffering, but I never get that feeling. But at the same time, if somebody suffers, I find it difficult. I cry. So feelings differ. அதே மாதிரி எனக்குன்னு ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவியானவர் என்னை தொடும்போது நான் துள்ளலாம், குதிக்கலாம். அது இட் இஸ் மை ஃபீலிங்ஸ். பட் எப்பவுமே துள்ளினா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்குது, தண்ணி ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ டு நாட் ஜட்ஜ். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்து நிரப்பும் போது, வந்து உதவி செய்யும் போது, முதல்ல உருவாக்கும் போதல்ல,
நிரப்பும் போது அவனுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக மாறலாம். சொல்லி காட்டி கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றிருந்த சமாரியர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது என்ன செய்தான்? Simon could see they received something. நல்லா தெரியுதா? There was some symptom. I don't know what is that. Some symptom on touching these people. When Peter and John came and laid their hands upon these people, they received, and Simon, the third person, could see. அப்போ ஒருத்தர் அபிஷேகம் பெற்றதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தந்தருளிடப்படுகிறதை கண்டு வாசிக்கலாம். 10வது அதிகாரம் 10th 44 and 45. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் 10:44 அப்போஸ்தலர் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். They could witness, they could hear, they could witness, they saw. எல்லாத்தையும் வேதத்திலிருந்தே சொல்றதுனால நீங்க அதை கன்வின்ஸ் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் அபிஷேகம் பெறுகிறத அல்லது ஆவியில் நிறைகிறத, I would like to give more emphasis on being it filled. ஆவியிலே நிறைகிறத மற்றவர்கள் காண முடியும், மற்றவர்கள் உணர முடியும், மற்றவர்கள் கேட்க முடியும். நல்லா கவனிங்க. அப்ப it is an experience different. Dr. Billy Graham is not a Pentecostal man, he is a Baptist man. But he says in his book that he had a filling of the Holy Spirit. அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், that day ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். John Wesley says in his book, I had a different experience of being filled. Watchman Nee, உங்க பக்கத்துல இருக்க சைனாவில் உள்ள பெரிய ஒரு தேவ ஊழியக்காரன், he said in his book, I am filled. That was a different book. Even before that experience, he could write a book on spirit, soul and body. At the age of 25, 25 வயசுல அவரு சோல் ஸ்பிரிட் பாடின்னு ஒரு பெரிய வால்யூமினஸ் புக் எழுதினவரு. அதுக்கு பிறகு எனக்கு அபிஷேகம் என்கிற ஒரு நிறைவை நான் உணர்ந்தேன் என்று எழுதுகிறார். நல்லா கவனிங்க. என் கூட ஒரு பிரதரன் சபையை சேர்ந்து ஆவியானவருடைய நிறைவை நம்பாத அவர்கள் ஒரு காரியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஜான் பிரவுன் என்கிற ஒரு இங்கிலீஷ் மேன் ஃப்ரம் அயர்லாந்து,
strong, very strong man in the Bible. அவர் ஆபரேஷன் மொபிலைசேஷன்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் நானும் அவரும் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இடத்துல கேட்டார், ஜெபக்குமார், யூ பீப்புள் ஆர் ஃபூலிங் அதர்ஸ். எனக்கு சொன்னது அவர் தான், நீ மற்றவங்களெல்லாம் முட்டாளாக்குற. நான் சொன்னேன், ஜான், நோ, I am talking about my experience because I am an Anglican still, but I am being filled with the Holy Spirit. அப்படின்னு சொன்னபோது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. We had a big argument, but after a year he wrote back and say, தன்னுடைய கடிதத்தை எழுதி அவர் சொன்னார், அதில் எழுதியிருந்தார், ஜெபக்குமார், you must be so happy to know that John Brown became a Pentecostal man. பக்சிங் அசம்பிளியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவில். a man, an apostle used by God. அவர் சபையில் பக்சிங்க்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் தான் சாக்பூனன். but he was chucked out of his church because he was filled with the Holy Spirit. Listen, it is a different experience which can be witnessed by others. அதுக்காக அந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல, சம்பந்தம் உண்டு, முத்திரை உண்டு, அதெல்லாம் உண்டு. That's all there. But filling is a different experience. அது மற்றவங்க தாகத்தை தீர்க்கிறதுக்கு, தேவன் என்னை உபயோகப்படுத்துறதுக்கு, மிஷன்ஸை முன்னேற்றமாக வைக்கிறதுக்கு, தேசங்களுக்கும் தேசத்தாருக்கும் ஆண்டவரை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க பெரிய வரப்பிரசாதம். என்னில் ஒரு நன்மையும் இல்லா இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னை நிரப்பி என்னை உபயோகப்படுத்த முடியும். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க அடுத்த கேள்விக்கு வந்துருவீங்க. ஏன்னா ஐ மஸ்ட் erase out all your doubts, then only you can be filled. ஏன்னா உள்ள இருக்கிறத வெளியே எடுத்து போட்டால் தானே கொஞ்சம் தான் உள்ள ஊற்ற முடியும். ஆல்ரெடி ஃபில்டு வெசல்ஸுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணிடுறேன். இப்போ சொன்னீங்களையா பார்க்கலாம் கேட்கலான்னுட்டு இவங்க பற்பல பாசையெல்லாம் பேசுனாங்க. ஆனால் இப்போ நாங்களும் பாசை பேசிதான் ஆகணுமா? நாங்களும் பாச பேசிதான் ஆகணுமா? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கோ எஜுகேஷன் கிளாஸில் படித்தேன், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டுகெதர். நாங்கள் ஒரு செஷன், நாங்களாம் சின்ன குட்டி பையங்களாக இருந்ததுனால எங்களெல்லாம் தூக்கி போட்டாங்க. இப்போ தான் வளர்ந்துருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு நாள், டேய் இந்த பேப்பரை கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வானாரு. நான் திறந்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, பேப்பரை தான் கொண்டு தானே கொடுக்க சொன்னான்னு ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சது மறுபடியும் இன்னொரு பேப்பரை கொண்டு கொடுங்கிறான். டேய் வெறும் காகிதம் கொடுக்கறதுக்கு நாங்கள் எடுக்க, நீ கொடுக்கூடாதா? இல்லடா நீ கொடுனா. நான் கேட்டேன், இதில் என்ன எழுதியிருக்குது? ஒன்றும் காணுமே, ஒன்னையுமே காணுமே, இதில் எழுதியிருக்குன்னு சொல்றியே, என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு. அவன் சொன்ன, உனக்கு விளங்காதுடா. எனக்கு ஐ வாஸ் an 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், எனக்கு விளங்காதா? உடனே அவன் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி அந்த பேப்பர் அதில் காட்டின உடனே அதில் அன்பே என் ஆறுதலை அப்படின்னுங்கிற வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரே ஷாக். என்னடா, இங்கே எல்லாம் சின்ன பிள்ளைங்க யாரும் இல்லை, டீனேஜர்ஸ், அதனால தைரியமாக சொல்கிறேன். அந்த நாட்களில் அவன் என்ன செய்வான், வெங்காயத்தை இடித்து அந்த சாரை வச்சு எழுதியிருக்கான். வெங்காய சாரில் எழுதின உடனே அதில் லெட்டர் ஒன்றும் வெளியே தெரியாது. அது தீயில காட்ட உடனே அதில் இருக்கிற கார்பன் அப்படியே வெளியே வந்து அப்போ தான் தெரியும். வெளுங்கும் யார் கையிலையாவது கிடச்சுன்னா ஒன்று வெறும் தாயல் தான். ஆனால் லவ்வர் கையில் கிடச்சிதுன்னா அவன் அங்கே போய் அதுக்கு பேர் ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இல்லை? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். I need a secret language with my God. கையை கீழே போடுங்க. உங்கள் நிலைமை எனக்கு தெரியாது, என் நிலைமையை சொல்கிறேன். நான் ஊழியக்காரன். ஒரு 82 வயசு பாட்டிக்கு ஜோமனே கூப்பிட்டு போனாங்க. 82 வயசு அவங்களுக்கு. கூப்பிட்டு போனவங்க சொன்னாங்க, போக மாட்டேங்கிறாங்க பாட்டியம்மா, சீக்கிரம் போகணும்னு ஜோம் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே பெட்டில், மோஷன் எவ்ரிதிங் இஸ் ஆன் த பெட். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, 82 வயசாச்சு, போய் சேர வேண்டியதானே, பலத்தின் மிகுதினால 80 தானே, அதுக்கு பிறகு இது என்ன போனஸ் 2 வருஷம் இதுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க.
2 பிள்ளைங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்களே நீ கூப்பிட்டு வராங்க. அண்ணே வாங்க அண்ணே, எப்படியாவது ஜோமனி எங்கள் பாட்டியம்மா வயர அனுப்பிச்சுருங்கண்ணே. அங்கே போனோடனே நான் கேட்டேன், பாட்டியம்மா எப்படி இருக்கீங்க? பேர பிள்ளை, என் பேர பிள்ளை வயிற்றுல ஒரு பூச்சியை பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் ஜோமன்னு சொல்லுது. அது இப்போ நான் எப்படி ஜெபம் பண்றது சொல்லுங்க? இப்போ நான் எப்படி ஜெபம் பண்றது? உயிரோடு வைனா இவன் கொன்றுவான், எடுத்துக்கொண்டா அது அடிச்சு விடுவான். இப்போ ஐ நீட் அ சீக்ரெட் லாங்குவேஜ். நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரமே கிளம்பி போய் சேர்ந்துட்டு. நல்லா கவனிங்க, யாருக்காவது போகணுன்னா நீ கூப்பிடாதீங்க. I want to tell you how to escape such a situation. You want to tell something very openly to God. You need a language. இது சரி, இதாவது ஆட்கள் முன்னால நீங்க ஜெபம் பண்ணும் போது, கிரைஸ்ட் சர்ச்சில் ஜெபம் பண்ணும் போது இங்க இருக்கிற அத்தனை குட்டி பிசாசும் கேட்குது தெரியுமா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே இன்னும் அலையிலிருந்து நான் வேலைக்கு போறேன், புதிய பாஸ் வராரு, அந்த சூப்பர்வைசர் எப்படி இருப்பாரோ தெரியாது, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், அவருக்கு கிருபையை தாரும். இதை கேட்டுட்டு போய் புதிய பாஸுக்கு அவன் ஸ்க்ரூ பண்ணி வச்சிருப்பான். நீ போன அன்னைக்கு அவன் கத்துவான். ஆனா அதே பாஷைய அவருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பாஷையில் நீங்க ஜெபம் பண்ணா அவன் கேட்டு கேட்டு பார்த்துட்டு இவன் என்னத்தையே பெனாத்துறான் அப்படின்னு போயிடுவான். அப்போ உங்க ஜெப ஜீவியம் வெற்றியுள்ளதா இருக்குமா? சொல்லுங்க. நிச்சயம். God can understand all the languages, but the demons can understand only few languages. உங்க ஊர்ல இருக்கிற அபிஷியல் டெமனுக்கு 4 லாங்குவேஜ் தெரியும். சிங்கப்பூர்ல அபிஷியலா இருக்குல்ல டெமன்ஸ். ஆனா வந்த சில டெமன்ஸுக்கு சில ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் தெரியலாம், சில காரியம் தெரியலாம். இது வெளியே இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆனது. ஏன்னா சாத்தான் சகல வல்லவன் அல்ல, சகல வியாபியும் அல்ல, சர்வ ஞானியும் அல்ல. அவனுக்கு லிமிட்டட் நாலேஜ். அவன் தன்னுடைய கிங்டத்தை எப்படி அரசாளுகிறான் தெரியுமா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டெரிட்டோரியல் ஆட்களை வச்சிருக்கான். ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு டெரிட்டோரியல் ஆளை வச்சு அவங்கள கோஆர்டினேட் பண்றதுக்கு தான் இரவும் பகலும் சுத்திக்கிட்டே இருக்கான். வித்தவுட் நான் ஸ்டாப்பா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்துப்பா வர்றேன்னு ஆண்டவர் கேட்கிறார் சாத்தான்ட்ட. பூமி எங்கும் சுத்தி வர்றேன், ஏன்னா சுத்தி வந்தாதான் முடியும். நான் கோஆர்டினேட் பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும், அங்க போகணும், இங்க போகணும். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சில சாஸ்களை வச்சிருக்கான். இந்தியாவில் அது ஈஸியா பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தா ராம், பீகாருக்கு வந்தா அனுமான், வெஸ்ட் பெங்காலுக்கு போனா காளி, தமிழ்நாட்டுக்கு போனா முருகன், ஆந்திராவுக்கு போனா பாலாஜி, கேரளாவுக்கு போனா ஐயப்பன், கர்நாடகாவுக்கு போனா சக்கம்மா, மகாராஷ்டிராவுக்கு போனா கணபதி. ஓஹோ, நேற்று ராத்திரி பிள்ளை சகோதரர்களோடு கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடுறதில்ல, அவங்க 2 மணி வரைக்கும் அவங்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், எசக்கி முப்படாதி அதெல்லாம் உங்க ஊரோட நின்றுடும், வெளியே வராது. மாரியம்மன் கோயில் இங்கே தான். ஆப்பிரிக்காவில் போய் மாரியம்மன் கோயில்லாம் தெரியாது. ஏன்னா அதுக்கு மாரியம்மன் கோயில் வெறும் மலேசியாவும் சிங்கப்பூர் மட்டும்தான் தெரியும். So limited. And the same way their knowledge is also limited on few languages. அதனால ஆண்டவருக்கு உனக்கு இன்னொரு லாங்குவேஜ் குடிக்க வாங்கிக்கிறாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 14th chapter. 1 Corinthians 14th chapter 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன், சாரி 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். Okay. God wants to give you a language, a specific language which you can connect to God alone with your own password. அவர் மட்டும் தான் கேட்கும், பக்கத்தில் உங்களுக்கு விளங்காது,
மற்றவங்களுக்கு கேட்காது. அப்போ நான் எனக்கு ஆண்டவர் ஒரு பாஷை தெரிகிறார். ஆவியானவர் தந்தருளின வரத்தின் படியே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். Can you just see that? நல்ல கவனிங்க. Not necessary for you to understand. எங்க அப்பா மிலிட்டரியில் இருக்கும்போது சிக்னல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. அதனால அவங்க வீட்டில் அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு டெலகிராஃப் மிஷின் ஒன்று சின்னதை வச்சிருப்பாங்க. கட்டு கட்டு கட கட கட்டு கட்டு ஒரு பேட்டரியை மாட்டிக்கிட்டு கடா கட்ட கட்டு கட்டுக்கிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவருக்கு வேலையே இல்லை, அவர் கட்டு கட்டு கடகடா கட்டு 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 கடகடா கட்டுன்னு இருக்கிறார். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் எங்கள் அம்மாவுடைய இரிட்டேஷன் தாங்காமல் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், என்ன அப்பா கட்டு கட்டு கடகடா கட்டு கட்டுன்னு இருக்கீங்களே என்னடா? அவங்க ஒரு நாள் அவங்க ஒரு புஸ்தத்தை எடுத்து கொடுத்தாங்க. ஏக்கு கட் கடை, பிக்கு கடை கட் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இதுக்கும் போட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, யாராவது ஸ்டார்ட் இமீடியட்லின்னு சொன்னால் இப்படி எஸ் அடிக்கணும், அதுக்கு பிறகு டி அடிக்கணும், அதுக்கு பிறகு ஏ அடிக்கணும், அதுக்கு பிறகு ஆர் அடிக்கணும். அதுக்கு நாங்கள் இப்படி அடிப்போம். அங்கே கேட்குறவன் அவன் ஸ்டார்ட் இமீடியட்னு எழுதுவான். அதே மாதிரி தான் நான் இங்கே கட கட கட்டா கட்டு கட்டுனாலும் அங்கே சரியாக ரெக்கார்ட் ஆயிரும். மற்றவங்களுக்கு வழங்கணுங்கிற அவசியம் இல்லை. Because it is between me and my God. But when we all come together, எல்லாரும் கட கட கட்ட கட்டுனா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இண்டிவிஜுவலா நான் அழகாக அவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஷிஃப்ட் டைம்ல நான் அவரோடு கூட பேசிக்கலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டா பவுல் சொல்றார், நிறுத்து. சபையில் வரும்போது கொஞ்சம் ஒழுங்கா இருங்கப்பா, எல்லாரும் கடகடா இருங்காதீங்கப்பா. அதனால ஆனா அதுக்காக எனக்கு ஆண்டவர் தருகிற பாஷை வேண்டாம் என்று சொல்லுவேனோ? நோ. சிலர் ரொம்ப படித்த ஞானிகள் சொல்லுவாங்க, அந்நிய பாஷைங்கிறது நீ அறியாத உனக்கு தெரியாத ஒரு பாஷையை பேசுவது என்று சொல்லுவார்கள். அது எங்க ஊர் ட்ரக் டிரைவர் 7 பாஷை பேசுறான். அவன்லாம் அந்நிய பாஷை பேசுறான். சென்னையிலேருந்து ட்ரக்கை ஓட்டிட்டு டெல்லிக்கு வந்தானா இடையில ஆந்திராவில் பெங்களூரில் கன்னடா பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறான், அதுக்கு ஒரு ஒடியா பேசி அதுக்கு ஒரு ஹிந்தி பேசி வந்து சேர்ந்துடுறான். அவன் அந்நிய பாஷை பேசவில்லை. அது அந்நிய பாஷை அல்ல, ஆண்டவர் எனக்கு தருகிற பாஷை. The unknown tongues which God gives, the Holy Spirit gives, so that I can develop the love language between me and my God. ஏன்னா 4வது வசனம் சொல்லி இருக்குது, வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். I want to edify myself. என்ன பக்தி விருத்தியில உண்டாகிறதுக்கு நான் யூஸ் பண்றேன். எனக்கு பக்தி விருத்தி, பக்தியின் மேல பக்தி, விசுவாசத்தின் மேல விசுவாசம் வளர்வதற்கு தேவன் தந்திருக்கிற பாஷையை நான் பேசுகிறேன். Can you see that? Can you see that? இப்ப இன்னொரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. ஐயா, ஆண்டவருடைய அந்த கிருபையின் பரிசுத்த ஆவியனை நிரப்புகிறார் என்பதற்கு இன்னொரு காரியத்தை காட்டி கொடுங்களேன் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன். வாசிங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். Romans 5th chapter 5th verse. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்க போதும். நல்லா கவனிங்க. Filling of the Holy Spirit means the love of God, the agape love, the unexpected ஊற்றப்படுகிற அந்த அன்பு என்ற இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. விளங்கிச்சா? அப்ப அன்பு ஊற்றப்படணும்னே எனக்கு ஆண்டவரை இன்னும் நேசிக்கணும், ஆண்டவரை இன்னும் போற்றணும், ஆண்டவரை இன்னும் புகழணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை உண்டாகும் போது எனக்கு ஒரு வாஞ்சை உண்டாகுது. என்ன உண்டாகுது தெரியுமா? Hey, if I get 10 more mouths. பழைய பாட்டு சண்டே ஸ்கூல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, 10 லட்சம் கிண்ணறங்கள் போதா. அத மாதிரி 10 லட்சம் கிண்ணறங்கள் போதாது, ஒரு 10 நாக்கு இருந்துன்னா ஆண்டவர் எவ்வளவு புகழனான்னு யோசிக்கும் போது ஆண்டவர் உன்னை ராவணனா ஆக்குறது இல்லை. ராவணனுக்கு தான் 10 தலை இருந்தது, ஆனா ஓம் பாஷை எடுத்துட்டு அவர் பாஷை கொடுத்துட்டாரு. Because the pouring out of his love makes me to love him more, love others more.
அதனால தான் அபிஷேகம் பெற்றவங்ககிட்ட அன்பு இல்லைன்னா வேற எந்த ஆவியோ இருக்குன்னு அர்த்தம். அபிஷேகம் பெற்றவங்கிட்ட உண்மையான அன்பு இல்லைன்னா அவன் வேற எந்த ஆவியிலோ அந்நிய பாஷை இல்லை, மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் இருந்து தன் சரீரத்தை சுட்டரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பில்லாவிட்டால் zero, because it's something different. By receiving the love, divine love, I am being filled. I start to love people. I start to love my God more than ever before. அப்போ எனக்கு அவரை நன்றி செலுத்தணும், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்ப்பமான்னு சொல்லும்போது என்ன அறியாமலேயே அவர்கிட்ட நிறைய நான் இருந்தா ஆண்டவர் என் பாஷையை தூக்கி போட்டு இன்னொரு பாஷையை தந்துடுறாரு. இதுதான் filling in the Holy Spirit, which you can enjoy for hours and hours and hours in the presence of God. அது மாத்திரம் இல்லை, it gives me strength to testify. It gives me strength. My touch become a blessing for somebody. My word become a transforming power for somebody, as I narrated earlier. இதுதான் உங்களுக்கு வேணுங்கிறது. நல்ல போதகருடைய ஒரு அருமை. என் சபையின் மக்கள்லாம் ஆவில நிறைஞ்சவங்களா மாறி அந்த கனிகளினால அந்த வரங்களினால நிறைஞ்சாங்கன்னா எங்க சபை நல்ல உபயோகமுள்ள சபையா மாத்திரம் இல்ல உலகத்துக்கே உபயோகமுள்ளதா மாறிங்கிறது உங்க அருமை போதகருடைய எண்ணங்கிறதுனால இந்த டாபிக் இங்க வந்தப்பறதான் சொன்னாங்க. But he gave the right topic. Nothing else. If you talk about missions, that means I am available for God's service. Missions enna artham? I am available for God's service. How can I be used for God's service? By being filled with God's Spirit. Very simple. இதை வேணும்னு விரும்பினீங்கன்னா நான் அநேக இடங்களில் ஆட்களை ஜபத்தில் நடத்தும்போது 6 எலும்பு எடுக்கப்பட்ட டிபி சானட்டோரியத்தில் இருக்கிறவரை கூட்டி ஒரு 10 பேரை கூட்டி அபிஷேகத்தில் வழி நடத்தும் போது எனக்கு பயம். ஏன்னா சிலர் படபடான்னு உருண்டுவாங்களே, இவன் உருண்டான்னா இருக்கிற எலும்பும் போயிருமே, அந்த பயம் இருந்தது. ஆனால் அவனும் அமைதியாக பெற்றுக்கொண்டான். எங்கள் அண்ணே ஒரு ஆங்கிலிக்கன் கேட்டிகிஸ்டாக இருந்தார், ஹெட் மாஸ்டராக இருந்தார், கேட்டிகிஸ்டாக இருந்தார். என்னுடைய பெரியப்பா மகன் அவரும் இன்னொருத்தர் சேர்ந்து சர்ச்சுக்குள்ளே ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ 2 பேரும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கூட இருந்தவர் அபிஷேகம் பெற்றவர். இவர் எங்கள் அண்ணனுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் இஸ் அ பீடி, அதனால அவர் அதெல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு நாள் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நான் கொஞ்சம் எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி ஆல் நைட் ப்ரேயர் வெளியே போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் திடீர்னு இவர் அபிஷேகம் பெற்று சார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்ப போறா சார். உடனே எங்கள் அண்ணன் உள்ள உட்காந்து நல்ல சாதாரண சம்பளம் போட்டு என்ன இறுக்கமாக போட்டாலும் லேசாக ஆடிட்டாலும் அபிஷேகம் பெற்றான்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்து கையை சாதாரணமாக பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுற மாதிரி உட்காந்துருந்தார். ஏன்னா அவருக்கு லேசாக டைட்டாக பண்ணால் கூட ஆடிடுவான், தூக்க வெறியில் வேற இருக்கிறோம், இப்படின்னா உடனே அபிஷேகம் வந்துட்டுன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பயத்தினால நல்ல தெளிவோடு கூட உட்காந்துருக்கும் போது அவர் ஏதல ஆண்டவருடைய கரம் உங்களை நோக்கி வருது சார் அப்படின்னாரு. இவர் அப்பவும் கிண்டல் பிடிச்சவர். என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி வருதா இப்படி வருதா. ஆண்டவர் பார்த்தார், இவனை நல்லா சரியா அபிஷேகிக்கலன்னா நல்ல நிரப்பலன்னா இவன் ஒத்துக்கிட மாட்டான்னு சொல்லிட்டு வருது சார் நாரு. வந்த உடனே அவரை தூக்கி செவரில் ஒரு அடி அடிச்சு உருட்டி அபிஷேகம். அதுக்கு பிறகுதான் சொன்னாரு, ஆமா உண்மையா ஆண்டவர் என்ன நிரப்பினார்னு. இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச் ப்ராப்பர்ட்டி கமிட்டி ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அடித்து இந்த பில்லர் உடஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் முரட்டாட்டம் பண்ணால் அப்படி தான் நிரப்புவார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற நல்ல ஆண்டவர். வாயில் அவருடைய நேச லாங்குவேஜை வச்சு உன்னை நிரப்ப விரும்புகிற ஆரம்பவர். நீ சாதாரணமாக வணையப்படுகிறது மாத்திரமல்ல, நீ நிரப்பப்பட்ட பாத்திரமாக மற்றவருடைய தாகம் தீர்க்கிறதுக்கு. உலகத்தில் இருக்கிற ஏராளமான மக்கள் தாகத்தோடு இருக்காங்க, அவங்க தாகம் தீர்க்கிறதுக்கு உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்ற விரும்புகிற நல்ல ஆண்டவர் வந்திருக்கிறாரு. நான் முதல்ல சொன்னபோது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். சிம்பிள், nothing else. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். வீட்டில் பால் வாங்க உங்கள் ஊரில் பால் பாக்கெட் வாங்கிடுறீங்க. பால் வாங்க போனால்
கொஞ்சம் பாத்திரம் கழுவி வச்சிருந்தாலும் கூட கொஞ்சம் கழுவிட்டு இதில் ஊற்றுங்க. ஏன்னா ஒரு சின்ன இது இருந்தால் கூட தெரிஞ்சு போகும், தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கழுவுற மாதிரி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரை என்னை கழுவி நிரப்புங்க, என்னை சுத்தப்படுத்தி நிரப்புங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை நிரப்பார். யோவான் என்ன சொன்னா தெரியுமா? நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவியினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஞானஸ்நானங்கிறது முங்கி கொடுக்குற அந்த ஞானஸ்நானத்தில் எப்படி நான் முழுக்கிறனோ அப்படியே முழுக்குவார். ஒரு பாட்டிலை மூடி வச்சுட்டு எத்தனை தடவை முக்குனாலும் உள்ளே போகாது தண்ணி. ஆனால் திறந்துருந்தா ஒரு முக்கிலேயே ஃபுல்லாக நிறைஞ்சிரும். திறந்தவர்களாக பாருங்க, ஒரே முக்கில் ஆண்டவர்களை நிரப்புவார். இந்த உலகம் தேவனை அறியும். எல்லாரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஐயா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு சாதாரண வாழ்க்கை நான் வாழ விரும்பலை, ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கை நீர் எனக்கு வச்சிருக்கீங்க. எங்களை கொண்டுதான் அசைக்கவும் சந்திக்கவும் நீங்க வாஞ்சிருக்கீங்க. எங்களை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. முதல்ல சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க, நாங்க அந்த நிறைவில் வாழணும்னு விரும்புறீங்க. ஆவில நிறைந்து எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கிறது போல நாங்க ஆவில நிறைந்து வாழ்கிறதுக்கு எங்களை வாஞ்சிக்கிற நல்ல ஆண்டவர். அதை நீங்க கட்டளையா கொடுக்கிறீங்க சுவாமி. அந்த ஆவியின் பலத்தில் நிறைவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அதை வாஞ்சிக்கலாமா, அதை நேசிக்கலாமா? அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்கிற அந்த துடிப்பு உங்களுக்குள்ள உண்டாகட்டும், அந்த தாகம் உண்டாகட்டும். தாகம் உள்ளவன் மேல மாத்திரம் தான் தண்ணீரை ஊற்றுகிற நல்ல ஆண்டவர். இந்த கால வேளையில தாகத்தோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. எனக்கு ஒரு அந்த பலன் வேண்டும், எனக்கு பலன் வேண்டும், எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுறதற்கு பலன் வேண்டும், ஆண்டவரை அறிவிப்பதற்கு எனக்கு பலன் வேண்டும். என்னை தொடுகிறவர்கள், என்னை கேட்கிறவர்கள் திருப்பப்படுவதற்கு அன்றைக்கு பிலிப்புடைய வார்த்தையை கேட்டு அந்த கந்தாகே என்கிற மந்திரி உடனடியாக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல மேலிடங்களில் இருக்கிறவர்களை நான் தொட வேண்டுமே ஆண்டவரே, கீழிடங்களில் இருக்கிறவர்களை நாங்கள் தொட வேண்டுமே, சாதாரண மக்களை நாங்கள் தொட வேண்டுமே. அப்படிப்பட்ட நிறைவு எங்களுக்கு வேண்டும். We cannot live with an ordinary experience. We want something extraordinary, Lord. A filling life. ஆண்டவரே, நிறைந்து ஓடுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவரை நோக்கி, நீங்க பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி நினைக்காதீங்க, தேவன் இருக்கிறார், நீங்களும் ஆண்டவர் இருக்கிறீங்க. அந்த நிறைவோடு கூட உங்க வாயை திறந்து ஆண்டவரத்தில் சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, எனக்கு வேணும் நிரப்புங்கப்பா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா, இன்னும் தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. நானும் மேல தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்லவா, நானும் உபயோகப்பட வேண்டும் அல்லவா, நானும் ஆராதிக்க வேண்டும் அல்லவா, நானும் கூட நடக்க வேண்டும் அல்லவா, உம்மோடு ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா, மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்வதற்கு தெய்வீக அன்பினுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், வாயை திறந்து ஆண்டவர் நீங்க மாத்திரம் இருக்கிறதுனால நீங்க அவரை துதிக்கும் போது ஹல்லேலூயா, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் 1 யோவான் 5வது அதிகாரம். 1 யோவான் 5வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்கள். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் ஆண்டோடு இந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் எதையாகிலும், நல்ல கவனிங்க, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். கொண்டோம், அவன் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம். அவர் அட்வான்ஸ் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறேன். ஏன்னா நான் எழுதியிருக்குது கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, கொண்டோம் என்று அறிந்திருக்கிறபடினால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறேன். ஆண்டவரே,
நான் கேட்கறதுக்கு முன்னாடி, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாருண்டோ? ஆண்டவரே, கல்லை கொடுப்பாருண்டோ? முட்டையை கேட்டால் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நீங்கள் கொடுக்க அறிந்திருக்கும் போது, தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு எழுதப்பட்டிருக்கேன். ஆண்டவரே, நீங்க கேட்கறவங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி, ஆண்டவரே நன்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி, தேங்க்யூ லார்ட்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்றியோடு கூட சோத்தரிக்க போகிறோம். அந்த நன்றி வார்த்தைகள் மாறும் போது, அந்த வார்த்தைகள் மாறும்போது, அவருடைய அன்பு உங்களிலே ஊற்றப்பட ஊற்றப்பட ஊற்றப்பட, உங்களுடைய விசுவாசம் பெருகும் போது, உங்கள் வார்த்தையில மாற்றம் ஏற்பட்டு அவர் தருகிற வார்த்தையில பேசினால் பரவாயில்லை, கவலைப்படாம அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, உம்மாவியாலே என்று பொழிந்து ஆவியை, உம்மாவியாலே என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. எண்ணெய் அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆயில் நிரப்புமே பாத்திரம் நிறைந்தோடும், நீச்சலாடும் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாமம் ஊற்றிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. இந்த உலகம் உங்களுக்காக காத்திருக்குது, உங்க சிங்கப்பூர் உங்களுக்காக காத்திருக்கிறது, அடைக்கப்பட்ட நாடுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது, திறக்கப்பட்ட நாடுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. எங்களுடைய வார்த்தைகளை, ஹல்லேலூயா, உங்களுடைய வார்த்தைகளை ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக, அது உரமேறினதாக இருக்கத்தக்கதாக, அது ஆறுதல் படுத்தத்தக்கதாக, ஆண்டவரிடத்தில் இழுக்கத்தக்கதாக, உன் வார்த்தையிலே வல்லமையை தேவன் கட்டளையிடுவதற்கும், உன் செய்கைகளிலே ஆண்டவர் கிருபை செய்வதற்கும் உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிற அந்த நல்ல ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. நான் வெறும் பாத்திரமா இருந்திடக்கூடாது, வெறும் சத்தமிடுகிற வெண்கலம் போல இருந்திடக்கூடாது. ஆண்டவரே, நான் நிரப்பப்பட வேண்டும். உம்முடைய அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டுமே. சாகரி லாம்பரபா சங்கரோலாதனா. சத்தத்தை உயர்த்தி சொல்லி ஆண்டவரத்தில் சொல்லலாமா? ஆண்டவர் தருகிற வார்த்தையிலே அவரை துதிக்கலாமா? சி பரலா ராதனா சாமி இந்துரிலா ராகாதனா மராதோனா ஷபாபா ராகாலேதனி இம்புரலா ராகரதன சபிரகனாமா. Receive the power of the Holy Spirit. தேவன் தருகிற அந்த அபிஷேகம், அந்த கிருபை உங்கள் மேல பெருகட்டும். அதை வாஞ்சித்தீங்கன்னா, நீங்க தாகத்தோடு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு உபயோகப்பட வேண்டும் நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கே இப்பொழுது 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 கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவளும் பெற்றுக்கொள்கிறான். பாத்திரம் நிரம்பி வழிம்படியாக, ஹல்லேலூயா, வழிந்தோடும்படியாக தேவன் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க, ஃப்ரீயா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. என்ன நிரப்பாம விட மாட்டேன் ஆண்டவரே, என்ன நிரப்பாம என்ன விட மாட்டேன். நீங்க என்ன நிரப்பித்தாகணும். உம்மோடு கூட பேசுவதற்கு, நான் உம்மோடு கூட ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு என்ன நிரப்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுங்க. ராக ரப சந்தரிலா பார். I want to be powerful, I want to be meaningful, I want to be purposeful. ஆண்டவரே, அதற்கு செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க சுவாமி, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்.
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த கூட்டத்தில் இல்லைனாலும் வீட்டில் போய் தனியா உங்க ரூமை பூட்டிக்கிட்டு ஆண்டவரே என்ன நிரப்பணும்னு சொல்லுனீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வீடுகளில் உங்களை நிரப்ப முடியும். கூட்டங்களில் மாத்திரமல்ல, வீடுகளில் நிரப்ப முடியும். God can fill you in your workplace. God can fill you at your home. God can fill you in your school. Hallelujah, hallelujah. தேவ வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். உங்களில் எடுக்கப்படாமல் அடைக்கப்பட்டிருந்தவர்களை எடுத்து விட்டிருக்கிறேன். நிரப்பப்படக்கூடாதபடி தடுக்கப்படுகிற காரியங்களை நான் எடுத்திருக்கிறேன். தேவ கிருபையிலே நிறைந்து, தேவ அன்பிலே நிறைந்து, தேவ வல்லமையிலே நிறைந்து வாழ்கிற பாத்திரங்கள் இந்த சபையிலிருந்து எழும்ப வேண்டும் என்கிற வாஞ்சையை தேவன் போதகருக்கு தந்திருக்கிறது போல இங்க இருக்கிற மக்கள் மத்தியில் தருவாராக. கர்த்தரின் கிரியைகள் வெளிப்படட்டும், கர்த்தருடைய காரியங்கள் வெளிப்படட்டும், அநேகரை இழுக்கத்தக்கதாக. ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், போதர் கையில கொடுக்கிறேன். ஒரு சின்ன ஆலயத்தின் பக்கத்துல 50 years இருந்த ஒரு ஆலயத்தின் பக்கத்துல ஒரு பயங்கரமான நாஸ்திகன் ஒருவன் இருந்தான். அவன் மற்றவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வாங்கய்யா, சர்ச்சுக்கு வாங்கய்யான்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. போங்கடா அப்படின்ட்டான். ஆனால் ஒரு நாள் அந்த ஆலயத்தில் தீ பிடிச்சிடுச்சு. அப்போ அந்த ஏத்திஸ்ட் சர்ச் உள்ள வந்து இதை பார்த்து ஒருத்தர் கேட்டார், ஏய் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் யூ கம் இன் டு த சர்ச்னு கேட்டார். அப்போ அந்த வாழ்வோடு சொன்ன வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை, இது வரைக்கும் உங்கள் சர்ச் எரியலை, இப்போ எரியுது, அதனால உள்ள வந்துட்டேன். If you want this church to attract people, it should burn for Christ. இது கர்த்தருக்கு எரிந்தா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிடலாம். மோசையை ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணணும். பெரிய படிச்ச மனுஷன் பின்வாங்கி போனான், எல்லாத்தையும் மறந்து நிற்கிறான். ஆண்டவர் அவனை அட்ராக்ட் பண்ணி அவனுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் அவனுக்கு காட்டணும். ஆண்டவருக்கு ஒரே ஒரு வழிதான், a little burning. ஒரு முட்செடியை பற்ற வைக்கிறாரு, அது அவியலை, அது இழுத்துச்சு, அவனை உபயோகம் உள்ளவனா மாட்டிடுச்சு. இந்த சிங்கப்பூர்ல இருக்க அநேக மோசஸ், பெரிய ஞானிகள், படித்தவர்கள் பின்வாங்கி போயிருக்காங்க. ஒரு காலத்துல ஆண்டவருக்கு எதையாச்சும் செய்யணும், இன்னொன்று பின்வாங்கி போயிருக்காங்க. அவளை இழுக்கணும்னா ஒரே ஒரு வழி, உதவாத முட்செடியும் பற்றி எரியணும். ஆண்டவரே என் மேல அக்னி வையுங்க ஆண்டவரே, அநேகரை இழுக்கட்டும், அநேகரை உபயோகமுள்ள பாத்திரங்களா மாற்றட்டும், அநேகரை விடுதலை உள்ளவர்களாக மாற்றுவதற்கு என் மேல அந்த அக்னியை ஊற்றி நீங்க சொல்லுங்க. அந்த தாகத்தின் அடிப்படையில் தான் God can shake this nation. God can shake nations. Simple secret. இந்த தாகத்தை அதிகமாக்குங்க. உங்க வீடுகளிலேயே, உங்க படுக்கையிலே ஆண்டவர் அபிஷேகம் முடியும். நான் சொன்னேன், என் மேலே யாரும் கை வைக்க கூடாது, நீங்க அபிஷேகம் என் மேலே கை வைக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஸ்ட்ராங் ஆங்கிலிக்கன். I was a choir leader, I was a youth leader, I was everything in the church, but I felt empty. But one day I cried unto the Lord, Lord, fill me. And that's the answer. That's the answer. For the past 45 years. கர்த்தர் என்னை கொண்டு அநேகரை இழுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், என்னுடைய எபிலிட்டி அல்ல, என்னுடைய எஜுகேஷன் அல்ல, என்னுடைய மணி பவர் அல்ல, என்னுடைய ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி அல்ல, என்னுடைய நற்குணங்களும் அல்ல. It's been only because of His grace and His power. அது உங்க வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுன்ட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் 2 கரங்களை உயர்த்தி, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. அந்த கடைசி கவியை பாட போறோம். மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதவர்கள் கூட செய்தார், நற்பிதா வரமளிவார் என்று சொல்ற அந்த பாடலை இருதயத்தின் ஆழத்தில் பாடின பின்பு நான் போதர் கையில கொடுக்கிறேன். நம்முடைய குறித்த நேரத்தை தாண்டி விட்டது என்றாலும் தேவையானவர்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தபடினால you can see the screen and sing that song. மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாருண்டோ. ஹல்லேலூயா. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன
கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடார். நற்பீதா வரமருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடார். நற்பீதா வரமருள்வார்.